ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் அண்ணாநகர் ஆஸ்பிரன்ஸ். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ குரூப் டூ எக்ஸாமோட லாங்குவேஜ் பேப்பர் அது வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது. ஸோ அதில் வந்து தமிழ் அப்படின்ற லாங்குவேஜை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ அதில் இருக்க நுவான்சஸ் என்னென்ன, அண்டு தமிழில் என்னென்ன பாயிண்ட்ஸை மறக்கவே கூடாது, என்னென்னலாம் நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிக்கணும் அப்படின்ற விஷயங்களை சுற்றி தான் இந்த டிஸ்கஷன் இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம பாட்காஸ்ட்டுக்கு வந்து வெல்கம் ஸ்ரீ முனியப்பன் ப்ரோ. ஸோ ஹலோ ப்ரோ. தேங்க்யூ, வணக்கம். ஸோ ப்ரோ, நீங்கள் ஸ்ரீ முனியப்பன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டிருப்போம். குரூப் ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டிருப்போம். அதில் வந்து ஹவு டு ஸ்கோர் 150 இன் குரூப் 2 அப்படின்னு சொல்லி தமிழில் வச்சுருப்போம். ஸோ இப்போ அந்த பாட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சுந்தர் ப்ரோ வந்து இதை மென்ஷன் பண்ணியிருப்பார். அவர் தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப கல்வி விகடன் சேனலில் நான் ஸ்ரீ முனியப்பன் ப்ரோ அப்படின்ற ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன். எனக்கு அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரிப்பரேஷனுக்கு. அது ஒரு பேசிக் ஸ்கெல்டன் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஸ்ரீ முனியப்பன் ப்ரோ தான் இன்றைக்கி நம்மளோட இருக்கார். ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு தி ஷோ ப்ரோ. உங்களோட ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ நான் வந்து காலேஜ் வந்து இங்கே சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸில் தான் படிச்சிருந்தோம். ஓகே. அப்போ நாங்கள் தமிழ் மீடியம் தான் எடுத்திருந்தோம். அதாவது காலேஜும் நீங்கள் தமிழ் மீடியம்? காலேஜும் தமிழ் மீடியம். ஓகே. படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சிருந்தேன். முருங்கப்பட்டி சேலமில் இருக்குது. ஓகேங்களா. முருங்கப்பட்டி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே தான் படிச்சிருந்தோம். முடிச்சோடனே எங்களோட கிளாஸ் நடத்துகிற சார் தான் இதை எங்களுக்கு சொன்னார். ஓகே. அண்ணா யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் தமிழ் மீடியம் இருக்குது அப்படின்ட்டு எங்கள் சைடு நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, அங்கே ஃபீஸ் கம்மி ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. எங்கே படிச்சிருந்தீங்கனாலுமே உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அங்கே ஃபீஸ் கம்மி அப்படின்னாரு. சொல்லப்போனால் எங்களுக்கு ஃபீஸுங்கிறத 8,000 தாங்க. தமிழ் மீடியம் பண்ணனால ஓவராலாகவே அங்கே படிக்கிற எல்லாருக்குமே ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஓகே. ஹாஸ்டல் ஃபீஸ் தான் நீங்கள் கட்டுற மாதிரி. ஓகே ஓகே. பட் அதுக்கும் எஜுகேஷன் லோன்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்க. அதனால் காலேஜ் ஃபுல்லாக 2013 17 வரைக்கும் நாங்கள் அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ் மீடியம் தான் படிச்சிருந்தோம். அப்போ எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம், ஆங்கிலத்திலே எழுதிக்கலாம். ஓகே. ஆனால் நீங்கள் இப்போ பிஎஸ்சி எடுக்க முடியும்ல? எடுக்க முடியும். ஓகே. அப்புறம் 2017 முடித்தோடனே ஒரு 1 இயர் மட்டும் நான் வீட்டில் இருந்தேன். ஏன்னா எங்கள் அப்பா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்கிறதுனால வீட்டிலே இருந்தேன். இப்போ என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லி கூட்டிகிட்டு இருந்தாங்க. இங்கே சென்னைக்கு? ஓகே. எங்கள் அப்பாலாம் சென்னைக்கு அனுப்பல. ஓகே. அப்போ அவர் யதார்த்தமாக சும்மா நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே. ஒரு 3rd இயர் படிக்கிறப்ப நம்ம எங்கள் வீட்டில் 3 பசங்க, யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் படித்து வேலைக்கு போகிறீங்களாப்பா அப்படின்ட்டு. அப்போ ஒருவேளை அப்பாவுக்கு நம்ம ஆசை இருக்குது, அப்படி ஒரு விருப்பம் இருக்குது போல். இப்போ நான் கேட்டுகிட்டே தூங்கிட்டே இருக்கேன். அப்புறம் தூக்கம் கலைஞ்சதுக்கப்புறம் சொன்னப்பா, நான் வேணா படிச்சிருவாப்பா அப்படின்ட்டு. படிச்சிருவியா அப்படின்னாரு. ஓகே. அப்புறம் உடனே சும்மா அந்த கிராமத்து சைட்லாம் சாமி கேட்குறோம், அந்த குறி கேட்பாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. போயிட்டு ஒரு கோயிலில் கேட்டாங்க. அப்போ எதுவும் கேட்கலாம் இல்லை, போனோடனே நீ மனசில் என்ன நினச்சிட்டு வந்திருக்கிறியோ அதுதான் உன் லைஃபு, அதுதான் உனக்கு வாழ்க்கை, நீ படி, எண்ட் ஆஃப் தி டேல நீ வேலையோட வருவ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. நாங்கள் ஆனால் எதுவும் கேட்கல. இப்படி சொன்னோடனே அது ஒரு ரொம்ப நம்பிக்கை, ஒரு பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப பாசிட்டிவான வைப். ஓகே, நம்ம நினைக்கிறது நடக்கும் ஒரு நாள், அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டா போதுன்னு மட்டும் சொல்லுது போல் அப்படின்ட்டு எங்கள் அப்பாவும் சரி படிப்பா அப்படின்ட்டு. ஓகே. அப்புறம் ஓகே அப்படின்ட்டு அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் 2 பேர் வந்து நாங்களே பார்த்துக்குறோம் முனியை. ஓகே. ஒரு 2 இயர்ஸில் வேலையெல்லாம் வாங்கி நாங்கள் அனுப்புகிறோம்ப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா கொஞ்சம் தயக்கம், வேணாம்ப்பா அப்படின்னு யோசிச்சாரு. ஓகே. இல்லை செலவுலாம் ஆகுன்னு நினைக்காதீங்க. ஓகே. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா எங்களால் காலேஜே சேர்த்த முடியாத கண்டிஷனில் இருந்தாங்க. எங்கள் ஊரில் அப்போ காலேஜ் சேர்த்தனதே பெரிய விஷயங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா அவருடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் விக்கி ஷோபன் 2 பேர், ஓகே, அவங்க தான் வந்து கூட்டிகிட்டு வந்து 1.5 இயர்ஸ் அவங்க என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஓகே. நான் வீட்டிலே உட்காந்துக்குவேன், புக்கு இருக்காது, நோட் இருக்காது, ஃபோனும் கொடுக்காது. அவங்களோட ஃபோனை வாங்கி தான் படிச்சுட்டு இருப்பேன், நோட்ஸ் எழுதிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு ஒரு குரூப் 4 ஒரு குரூப் 2 வந்துச்சு, எழுதினேன். ஆனால் நான் அவ்வளோ ஸ்கோர் பண்ணல. பட் தமிழில் மட்டும் நான் 95 ஸ்கோர் பண்ணிட்டேன். ஓகே. அப்போ ஏன் அப்படின்னா, எனக்கு தமிழ் மட்டும் ரொம்ப விருப்பம் சின்ன வயசுலேருந்தே. ஓகே. அதனால் யூடியூப்பை பார்த்து நோட்ஸ் எழுதிட்டே இருப்பேன். ஓகே. எழுதிட்டு கரெக்டாக எனக்கு ஒரு 4 மந்த்ஸ் தான் இருந்துச்சு. 4 மந்த்ஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும், தமிழ் ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வெறும் 6வது புக்கை 15 நாள் படிப்பேன். ஓகே. மற்றவங்களுக்குலாம் 6வது 3 days 4 days ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. ஒரு வாரத்தில் முடிச்சிருவாங்க. நான் அப்படி படிக்க மாட்டேன். நான் ஒரே ஒரு லெசனை யூடியூப்பை பார்த்து வீடியோவை பார்ப்பேன், அதை பார்த்து நோட்ஸ் எழுதணும். எழுதின நோட்ஸ் கரெக்டாக இருக்குதா, ஏதாவது விட்டு போயிருச்சாங்கிற பயம் இருக்கும். ஓகே. மறுபடியும் அதையே கேட்பேன். அதையே கேட்டு ஃபுல்லாக எழுதிட்டு, இப்போ எழுதுனதை மட்டும் 2 பேஜ் தான் எழுதியிருப்பேன். அந்த 2 பேஜ் மனப்பாடானா தான் 3வது பேஜுக்கே போவேன். ஓகே. இப்படி முடிக்கிறப்ப எனக்கு ஒரு இயலில் ஒரு பாடத்தை முடிக்கிறதுக்கு ஒரு 20 minutes 1/2 hour எடுத்துக்குவேன்.
அப்போ ஒரு ஏல முடிக்கிறதுக்கு 3 ஹவர்ஸ் எடுத்துக்குவேன். ஓகே. நைட்டு அதே ஏல போய் யூடியூப்பில் யாரோ ஒருத்தர் டெஸ்ட் போட்டிருப்பாங்க, டெஸ்ட் எழுதுவேன். ஒரு 50 கேள்வி 100 கேள்வி இந்த மாதிரி போட்டுருவாங்க. அதில் எத்தனை கேள்வி எழுதுறோ அத்தனையும் ரைட் ஆகணும். சப்போஸ் ஒன்று தப்பானாலும் நீ ஃபெயில் தான் இன்னைக்கு. வெறும் 20 பேஜ்லேயே 4 கேள்வி தப்பு பண்ணுறேன், 100க்கு 95லாம் எடுத்துட்டா என் மனசு ஏற்றுக்காது. இல்லை ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படின்ட்டு மறுபடியும் போய் அந்த வீடியோவை தான் பார்க்க ஆரம்பிப்பேன். ஓகே. படிக்க மாட்டேன். அந்த வீடியோவில் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னு அந்த வீடியோவை மறுபடியும் கேட்டு மறுபடியும் அதே டெஸ்ட் எழுதுவேன். ஓகே. வேற டெஸ்ட் இல்லை, அதே டெஸ்ட் எழுதுவேன். வரைக்கும் எழுதிட்டே இருப்பேன். ஆமாம், அதே டெஸ்ட் எழுதி அதில் 100க்கு 100 வந்தால் தான் நான் அடுத்த லெசனுக்கும் போவேன், அடுத்த டெஸ்ட்டுக்கும் போவேன். ஓகே. எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. லைக் இப்போ நீங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூஷன் ஏதாவது ப்ரிஃபர் பண்ணீங்களா? இல்லை போனதே இல்லை. நீங்கள் எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டும் போனதே இல்லை. தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகே. அப்புறம் இது முடிச்ச உடனே எங்களுக்கு அந்த தமிழ் மட்டும் நான் எப்போ நல்லா படிச்சுட்டு இருந்தேன், மேக்ஸ் ஜிஎஸ்லாம் படிக்கல. அப்புறம் உடனே மறுபடியும் கொரோனா வந்துருச்சு. ஒரு நேரிலே கொரோனா வந்தோடனே எல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். அப்போ கொரோனாவில் வீட்டிலே தான் இருப்போம். அப்போ அவ்வளோ படிக்க முடியல எங்களால். இப்போ யதார்த்தமாக எங்கள் அப்பா ஒரு நாள் சொன்னார், ஒருவேளை நீ மாடு மேய்க்கிறதுக்கு தான் விதி அப்படின்னு இருந்தால் மாடு தான் மேய்க்க போகிற அப்படின்ட்டார். எங்கள் அப்பா நீ படின்லாம் சொல்லவே மாட்டேன். அப்போ எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயம் வந்துருச்சு. ஐயோ நம்ம ஏதோ ரொம்ப தப்பான பாத்தில் இருக்கிறோம் போல், அப்பாவே இப்படி சொல்லிட்டாரு அப்படி. சீரியஸாக இல்லாமல் இருக்கும். சீரியஸாக இல்லாமல். அப்போ நான் ஒரு 2018 அப்போ சென்னையில் இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ ஒரு டிஎஸ்பி அண்ணாவை பார்த்துருந்தோம். ஓகே. அவர் எங்கள் ஃப்ரெண்டோட சோபன் ஃப்ரெண்டோட அண்ணாவோட ஃப்ரெண்டு அங்கே வந்திருந்தார். ஓகே. அப்போ என் ஃப்ரெண்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்படி படிக்கிறாங்க சார், இப்படி நாங்கள் தான் பார்த்துக்குறோம், இவங்களுக்கு எதாவது கைட்லைன் சொல்லுங்கள், ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு 2 hours 3 hours சொன்னார். 4 o'clockலாம் எந்திரிச்சு படிப்பா, நல்லா படி, 6 months படிச்சினாவே நீ நல்ல நாலேஜ்புல்லாக மாறிடலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நம்ம யார் சொன்னாலும் என்ன பண்ணுவோம், நமக்கு 4 மணிக்கு எந்திரிக்கிறது, நைட்டு படிக்கிறது இம்பாசிபிள், ஒரு 12 hours படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். நம்ம 6 hours படிச்சுட்டாவே ரொம்ப பெருமையாக நினச்சிக்குவோம். அதனால் அப்படிலாம் படிக்கல. அதே அண்ணா என்ன பண்ணார்னா, கொரோனா முடிக்கிற டைமில் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சொல்லியிருந்தாங்க. அப்போ 2021 ஜானில் போட்டிருந்தாங்க. அதே தான் 2020 ஜனவரி 2020 ஏப்ரலில் போட்டு அதை போஸ்ட்போன் பண்ணி 2021 ஜானில் வச்சாங்க. அதே தான். அதுக்கு உடனே நான் சென்னை வந்துட்டேன். இப்போ சென்னை வரப்போ என்கிட்ட இருந்த காசு எவ்வளோ அப்படின்னா 200 தான். ஓகே. நான் இப்போ டிக்கெட் கூட எடுக்கலாமா வேணாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ சென்னையில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு தான் கால் பண்ணி எப்படி நான் சென்னை வரேன்டா, ஏதோ ஒரு வேலை தேடிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு 3-4 months வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன் குழந்தைங்களுக்கு. பட் கொரோனா வந்தோடனே அந்த டியூஷன் வேணான்ட்டாங்க. கொரோனா முடிச்சு வந்தாலும் அது கொரோனா டைம் பீரியட் மாதிரி தான், எல்லோரும் பயப்படுவாங்கிறதுனால டியூஷனும் இல்லை, வேலையும் இல்லை, வீட்டில் இருந்தும் ஃபினான்ஷியலாக இப்போ சப்போர்ட் அவங்களால அனுப்ப முடியாது. அவங்க அனுப்பலைங்கிறதுனால நான் ஒரு நாளும் ஃபீல் பண்ணேன். அவங்கள்ட்ட அந்த சுச்சுவேஷன் நமக்கு ரொம்ப கிரைசிஸாக இருக்குன்றது தான். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா என்னை 10th படிக்க வச்சதே பெருசு. ஏன்னா எங்கள் ஊரில் அந்த ஸ்டேஜ் புரியுது. அவங்களும் எங்கள் அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும் அவங்க 12th படிக்க வச்சதே பெருசு. அப்போ என்னை காலேஜ் சென்னையில் அனுப்பி படிக்க வச்சாங்க. அப்போ எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தாங்க, கடன் வாங்கியிருந்தாங்க, இருந்த ஆடு மாடு எல்லாமே விற்றாங்க. 10 ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, ஒரு செமஸ்டருக்கு 5 ஆட்டுக்குட்டி, 2 செமஸ்டருக்கு 10 அப்படி விற்றாங்க. நம்ம மாடு 4 இருந்துச்சு, இப்போ ஒரு மாடு, அடுத்த ஒரு மாடுன்னு அடுத்தடுத்து மாடுகளையும் விற்றாங்க. ஆனால் அவங்க எங்களை ஃபோர்ஸ் பண்ணல. பட்டு படிக்க வந்தோடனே சரி படிக்கட்டும், அந்த கோயிலில் சொன்ன நம்பிக்கையா இல்லை எங்கள் அப்பாவுக்கு எங்கள் மேலே இருந்த நம்பிக்கையா என்னன்னு தெரியல, நீ எப்படியும் ஒரு நாள் பாஸ் ஆகிடுவே, அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே. அப்போ அந்த டிஎஸ்பி அண்ணா வந்து சென்னை நான் கரெக்டாக 2020 சென்னை வரேன், அவரும் சென்னை வந்திருக்கிறாரு. அப்போ அந்த அண்ணாட்ட கேட்டுக்கிறாரு, முனி எப்படி இருக்கான், படிக்கிறான், நான் பாஸ் ஆகிட்டேன், இப்போ முனியை வர சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போ வந்து பார்த்தப்ப தான் என்ன பண்ணுறேன்னு கேட்டார். நான் டியூஷன் போயிட்டு இருந்தேன்னா டியூஷன் இல்லை, இப்போ வேலை தேடிட்டு இருக்கேன், இன்னும் 2 மாதத்தில் குரூப் 1 எக்ஸாமு, வீடு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்புறம் சாப்பாடெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டார். அப்போ என் ஃப்ரெண்டு தான் இந்த ஐடியா சொன்னான், ஃபஸ்ட் நீ சென்னை வந்துரு, 200 தான் சாப்பாடு. எப்படின்னா நம்ம ஒரு மாதம் முடிச்சுட்டு மாதம் எண்டில் தானே கொடுக்கணும், அதுக்குள்ளே யார்கிட்டயாவது கடை வாங்கிக்கலாம். ஓகே. இப்போ வீடு தங்குறதுக்கு கொரோனாவில் எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க. நான் என் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கிறேன், நீ அந்த வீட்டுக்கு வந்துரு, அவங்க வரத்துக்கு 4 months ஆகும், நான் அவங்ககிட்ட ஹெல்ப்பாக கேட்டுக்கிறேன். அப்படி தான் அவன் என்ன அந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்திருந்தான். ஓகே. அப்புறம் உடனே இதெல்லாம் அந்த டிஎஸ்பி நாட்ட சொன்னோம். அப்புறம் சொன்ன உடனே ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார். இப்போ அவர் சொன்னார், முனி நீ வந்து பாஸே ஆக முடியாது உன்னால், நீ வந்து பாஸ் ஆகிற கேட்டகரியிலும் இல்லை, படிக்கிற கேட்டகரின்னு இல்லை, உன்னால் பாஸும் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா உன்கிட்ட புக்கே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் புக்கு யார்கிட்ட வாங்கினா எங்கள் முருங்கப்பட்டி ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்கிட்ட வாங்கிட்டு இருப்பேன். அதில் பாதி புக்கு கூட வாங்கியிருக்க மாட்டேன், தமிழ் புக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன். புரியுது. ஜிஎஸ் ரெலவெண்ட்டாக சோசியல் சயின்ஸ் புக்கோ எதுவுமே இல்லை. மேக்ஸுக்கு நோட்ஸ் கிடையாது. ஜிஎஸ்க்குனா ஜிஎஸ்னா என்னன்னே தெரியாது. சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுக்க மாட்டேன், கைப்பட எழுதிக்குவேன். ஐயோ அதுக்கு 20 செலவாகுமே அப்படி யோசிப்பேன். சாப்பாடு நாங்கள் ஒரே ஒரு மதிய சாப்பாடு வாங்கி 2ஆக ஷேர் பண்ணிக்குவோம். அப்போலாம் நான் ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்லிம்மாக எப்படி இருக்கேன், ரொம்ப கம்மியாக சாப்பிட்டா ஸ்லிம்மாக தானே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த அண்ணா ஒரே வார்த்தை தான் சொன்னாது,
உன்னை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரே வழி பரிமளராமன். இவன் மட்டும்தான் உன்னை பாஸ் பண்ண வைக்க முடியும். ஏன் அப்படின்னா உன்ட்ட நோட்ஸ் கிடையாது, மெட்டீரியல் கிடையாது, புக்கு கிடையாது, வெறும் நோட்டு கூட கிடையாது. பேனா வாங்க மாட்டேன், பழைய பேனாலாம் சேர்த்து வச்சுட்டு இருப்பேன். அப்புறம் உன்ட்ட ஃபினான்ஷியலாகவும் பேக்ரவுண்ட் இல்லை, அப்பா அம்மாவும் அவங்களால முடிஞ்சது பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே அவங்ககிட்ட பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ நீ வேலை தேடிட்டு இருக்குன்னு சொல்கிறல, வேலைலாம் தேடாத அப்படின்னு சொல்லி இப்போ பரிமளராமன் அண்ணாங்கிற ஒரு லேபர் இன்ஸ்பெக்டராக குரூப் 2 இருக்கார். ஓகே. அவரை கூப்பிட்டு வச்சு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, முனி என்னைக்கு பாஸ் ஆகிறானோ அன்றைக்கி தான் அவனை என்ன பண்ண இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், அவனை படிக்க வையே, நீ எந்த இன்ஸ்டியூட்டும் போக வேணாம், பரி உன் கூட இருந்தானா நீ பாஸ் பண்ணிவிடுவேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் உடனே போய் எல்லா லக்கேஜும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்து பரியண்ணா வீட்டில் விட்டுட்டு, பரியண்ணா தான் என் ஃப்ரெண்டோட அண்ணா. ஓகே, புரியுது. அப்போ அவர் சொன்னார், இவன் நல்லா நிலமையில் இருக்கான்னு நினச்சனா, இல்லைனா இவன் எனக்கு நல்லா தெரியும், நானே இவனை ஃபுல்லாக படிக்க வச்சிருப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் கூட்டிகிட்டு வந்து சொன்னார், முனி இங்கே பாருடா, எக்ஸாம்னா இப்படி தான் இருக்கும், குரூப் 1 என்ன குரூப் 2 என்ன, அப்போ தான் ஃபுல்லாகவே எனக்கு தெரியும். ஓகே. சிலபஸ் அப்போ தான் நான் பார்க்குறேன். அதாவது ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் சிலபஸை பார்க்குறேன் பிரிண்ட் அவுட்டோட. ஏன்னா என் சிலபஸ் தான் கைப்பட எழுதிட்டு இருக்கிறேன். புரியுது. அப்போ தான் சொல்கிறப்ப அப்போ தான் எல்லாம் கூப்பிட்டு சொன்னார். நான் என்ன பண்ணுவேன்னா, பழைய ஃபார்மெட்டில் படிச்சுட்டு இருந்தேன், ஓல்டு ஃபார்மெட். எப்படின்னா புத்தகத்தை அப்படியே லைன் பை லைன் மனப்பாடம் பண்ணிட்டேன். அது தமிழுக்கு ஓகேவா இருந்துச்சு. தமிழில் நான் ஃபஸ்ட்டு பேஜ் ஆரம்பிச்சுன்னா 6th ஆரம்பிச்சுன்னா 10th வரைக்கும் முடிச்சிட்டோமா, 6வதுக்கு 15 நாள், 7வதுக்கு 15 நாள், 8வதுக்கு 15 நாள், 45 நாளில் முடிச்சுட்டு 10 நாள் ரிவிஷனுக்கு வச்சுக்குவேன். மறுபடியும் இதுக்கு 20 நாள், இதுக்கு 20 நாள், மறுபடியும் 10 நாள் ரிவிஷன், மறுபடியும் 11th 12th 120 நாள் முடிச்சிருவேன். அந்த 120 நாளில் முடிச்சுட்டு அப்போ வர எக்ஸாம் எழுதுனா 96 எடுத்துருந்தேன். ஆனால் அதே மாதிரியே ஜிஎஸ்க்கும் படிக்க ஆரம்பித்தேன். ஓகே. ஆனால் அப்படி படிக்கக்கூடாதான். ஏன்னா 100 மார்க் வெயிட்டேஜ் இருக்கிற சப்ஜெக்டை நீ அப்படி படிக்கலாம், ஹிஸ்ட்ரிங்கிறது 10 மார்க். அந்த இடத்துல நீ 100 மார்க்கான வெயிட்டேஜை கொடுக்காத அப்படின்னு கூப்பிட்டு சொன்னார். நம்ம அப்படி பழைய ஃபார்மெட்டில் படித்து பழகினதுனால அந்த அண்ணா இப்படி ஐடியாலாம் கொடுத்தாரு, இன்னும் 2 மாதம் இருக்குதுடா குரூப் 1க்கு, இப்படிலாம் படிடாடின்ட்டு. ஆனால் நான் அந்த மாதிரி படிக்கல, பழைய ஃபார்மெட்டிலே படிக்க ஆரம்பித்தேன். பரீட்சை எழுதுறப்ப நான் தான் டெஸ்ட்டு எந்த இன்ஸ்டியூட்டும் போனதில்லை, கொஷின் பேப்பர் தெரியாது, டெஸ்ட்டு தெரியாது, OMR ஷீட்டே யூடியூப்பில் பார்த்து ஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் உடனே பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 days அந்த அண்ணாங்க படித்தாங்க, பரியண்ணாவும் யுவனேஷ் அண்ணா, பரிமளராமன் அண்ணா, யுவனேஷ் அண்ணா படிக்கிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இப்படி தான் படிக்கணுமா அப்படின்ட்டு. ஜிஎஸ்ஏ இப்படி தான் படிக்கணும், ஜிஎஸ்ஏ இப்படி தான் படிக்கணுமான்ட்டு. அந்த 20 நாள் அவங்க சொல்லி கொடுத்தது அப்படிங்கிறது நீங்கள் 1 year ஒரு கோர்ஸில் போய் கற்றுக்கிறத A to Z சொல்லி கொடுத்தாங்க. அந்த டிஎஸ்பி அண்ணா பேர் நீங்கள் மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன் பேசுகிறப்ப. அந்த அண்ணா பேர் வினோத் அண்ணா. ஓகே. இப்போ அந்த அண்ணா இப்போ டிஎஸ்பி இருக்காங்க. ஓகே. ஸோ எனக்கு அது ரொம்ப எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது ஆக்சுவலாக. அது வந்து அஸ்பிரண்ட் வந்து அந்த சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் வந்து லைக் நீங்கள் ஃபுல்லாகவே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் ஆஃப் கிளியர் பண்ண இல்லை சக்ஸஸ்ஃபுல்லான மென்டார்ஸ் வந்து உங்களுக்கு அவர் உங்களுக்கு ஒரு மென்டார் மாதிரி வச்சுப்போமே. ஸோ இப்போ அவர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, உங்களுக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக முடிச்சிருக்கீங்க. உங்களோட ப்ரெசன்ட் டெசிக்னேஷன் அதையும் சொல்லிடுங்களேன். ஏன்னா இந்த ஜேர்னி வரப்போ அதையும் சொன்னால் அது ரொம்ப ஒரு மாதிரி ஹோலிஸ்டிக்காக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக. நான் இப்போ குரூப் 2A சர்வீஸில் இருக்கேன். ஓகே. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் சப்ளைஸ், அதில் வந்து இப்போ செக்கிங் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. குரூப் 2 மெயின்ஸும் எழுதியிருக்கிறேன். இப்போ எழுதிருக்கீங்க. எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க? இப்போ 1 year ஆயிடுச்சு. அந்த 2022 எழுதின ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக. கரெக்டாக. ஓகே. எனக்கு வந்து இந்த வார்த்தை மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கும். என்னன்னா அன்பினால் சொல்லவும் உலகுன்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். சில நேரம் எனக்கு நினைக்கிறப்ப என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம நம்பி தான் ஆகணும்னு தோணும். சில நேரம் வந்து இல்லை அது உண்மையாலுமே அது கரெக்டு தான் அப்படின்ற ஃபீல் இருக்கும். எனக்கு நீங்கள் சொல்கிற உங்கள் ஜேர்னி பார்க்குறப்ப 100% இந்த டெம்ப்ளேட் ஏற்ற ஆள் வந்தாயா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு வருது ஆக்சுவலாக. லைக் ஸோ இப்போ அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து பாட்காஸ்ட்டோட இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு தமிழில் எனக்கு உங்ககிட்ட ஒரு சில கேள்வி ரொம்ப க்யூரியஸாக இருக்கணும்னு இருக்குது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு அஸ்பிரண்ட் இருக்கான் அப்படின்றப்ப லைக் என்ன மாதிரி ஆள் எடுத்துப்போமே, என்ன மாதிரி ஆள் நான் ஏன் மீன் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து தமிழும் ஒரு மாதிரி டீசெண்டாக வரும். நான் வந்து ஒரு தமிழில் எப்படி பார்த்தாலும் ஸ்கூலில் வந்து ஒரு 80 to 90 மார்க் வாங்குவேன்னு வச்சுப்போமே, அந்த ரேஞ்சில் இருக்க ஒரு பையன். இங்கிலீஷ்லேயுமே நான் அதே மாதிரி ஒரு 80 to 90 மார்க் வாங்குற ஒரு பையன் வச்சுப்போமே. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே காமனாக கேட்குற ஒரு பாயிண்ட் என்னென்னா, நான் இங்கிலீஷ் எடுக்கிறதா தமிழ் எடுக்கிறதா. ஸோ எனக்கு வந்து அது தெரில. ஏன்னா நான் தமிழ் கிராமர்லேயே அரைக்குறையாக இருக்கேன், இங்கிலீஷ் கிராமரில் அரைக்குறையாக இருக்கேன். இப்போ வந்து இங்கிலீஷ் தமிழ்லேயே பெருசாக வராதவனுக்கு, தமிழில் வந்து 50-60 வரவன் வந்து அவன் இங்கிலீஷ் எடுத்துகிட்டு போயிடுவான். அவன் இங்கிலீஷ் வரும்ட்டு. தமிழில் தான் 70-80-90 வருது, இங்கிலீஷில் 40-50 வரணும், இங்கிலீஷ் எடுத்துகிட்டு போயிடுவான், தமிழ் எடுத்துகிட்டு போயிடுவான். அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. நம்ம பாட்காஸ்ட் இந்த பாட்காஸ்ட் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்ச பாயிண்ட் வந்து 2 செக்மெண்ட் தான் அட்ரஸ் பண்ண நினச்சேன். ஒன்று வந்து தமிழ் தான் முழுக்க தமிழ் வஞ்சிக்காது வாழ வைக்கும் அப்படின்ற டெம்ப்ளேட்டோட உட்காந்துருக்க ஒரு செட் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ். ப்ளஸ் இப்போ தமிழ் எடுக்கலாமா இங்கிலீஷ் எடுக்கலாமா, அவங்க ரெண்டுமே பாதி தானே வருது அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் இருக்க ஒரு ஆஸ்பிரன்ஸ். இந்த இடம் வர்றப்ப தமிழ் எடுக்கிறவங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட்டையும்,
இங்கிலீஷாக தமிழான்ற இடத்துல தமிழ் எடுக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே. ஸோ அது எனக்கு கொஞ்சம் பெட்டராக மீன் நம்ம பாட்காஸ்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். தமிழ் எடுக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம டே பை டே நம்ம அது கூடயே இருக்கிறோம், தமிழ் கூட தான் இருக்கோம். ஸோ எனக்கு என்ன சொல்ல போனால் நான் தமிழ் தான் எடுப்பேன். நானே நினச்சாலும் நான் இங்கிலீஷ் எடுக்க மாட்டேன். இல்லை நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால் தமிழ் தான் நான் எடுப்பேன். பிரச்சனை என்னென்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறோமோ, எந்த ஒரு விஷயத்தை பார்த்து குறை சொல்கிறோமோ, இல்லை எந்த ஒரு விஷயம் வேணான்னு நினைக்கிறோமோ, இல்லை நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறோமோ, அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அதை பற்றி 100% புரிதல் இருக்காது. நம்மகிட்ட ஏதோ ஒரு எந்த ஒர்க்னாலும் கொடுக்குறாங்க, இப்படி தான் அந்த ஒர்க்கை பண்ணணும், இப்படி பண்ணால் இந்த ஒர்க்கை ஈஸியாக ப்ராப்பராக முடிக்க முடியும் அப்படிங்கிற பார்த்து நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம அதை சீக்கிரம் பண்ணிவிடுவோம். அந்த பார்த்து தெரியலனா யார் என்ன சொன்னாலும் நின்றுடுவோம். இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பழைய சிலபஸ் இருந்துச்சு, இப்போ புது சிலபஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி பழைய புக்கும் இருந்துச்சு, இப்போ புது புக்கும் இருக்குது. நான் அதையும் என்னோட டவுட்டில் வச்சுருக்கேன். அதே தான். இப்போ எனக்கு எப்படி டவுட்னா, 3 டேர்ம் ஆஃப் புக்ஸ் சொல்லுவாங்க. நான் தமிழ் ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்து படித்தேன் ஆக்சுவலாக. அதுக்கு தான் நான் இங்கிலீஷ் மாறினேன். பட் 3 செட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், அது 3 செட் ஆஃப் புக்ஸ் சொல்லுவாங்க. நியூ புக்ஸ் புது புக்கு, ஓல்டு புக்ஸ் பழைய புக்கு, சமச்சீர் புக்ஸ் அப்படிம்பாங்க. இந்த 3க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. பழைய புக் அப்படிங்கிறது என்னென்னா சமச்சீர் புக்ஸ். அது என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு அப்போ சிலபஸ் இருந்ததும் அந்த புக்கும் அப்படியே பொறிஞ்சு போயிடுச்சு. அதனால் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த புக்கிலேருந்து மட்டும்தான் வரும். அதனால் நம்ம என்ன நினச்சிட்டோன்னா, ஸ்கூல் புக்ஸை படித்தா போதும் அப்படிங்கிறது தான். அதாவது மினிமம் 95 கொஷின், 97 கூட என்ன ஆயிருக்குன்னா அதில் தான் அப்படியே தான் இருக்கும், வேறு எந்த சேஞ்சஸுமே இருக்காது, ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அதையே படிச்சுட்டு இருந்தோம். புது புக் மாற்றினாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் புது புக்கில் இருந்தும் கொஷின் நான் எடுக்க ஆரம்பித்தேன். அப்படி எடுக்கிறப்ப என்னென்னா, பழைய புக்கை விட புது புக்கில் நிறைய கண்டென்ட் இருந்துச்சு. அதே மாதிரி பழைய புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை இன்னும் எலாபரேட்டாக நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க புது புக்கில். அப்போ என்னென்னா, பழைய புக் மட்டும் படித்தா பத்தாது, புது புக்கில் இருந்தும் படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 2018 நினைக்கிறேன், அப்போ வந்து எக்ஸாமில் புது புக்கில் இருந்து ஒரு 10 கேள்வியும் பழைய புக்கில் இருந்து 90 கேள்வியும் கேட்டாங்க. ஓகே. அப்போ எல்லாரும் யோசிச்சிட்டாங்க, கண்டிப்பாக நம்ம புது புக்கு தான் படிக்கணும் அப்படின்ட்டு. அதாவது பழசுலேருந்து 10, புதுசுலேருந்து 90. புதுசுலேருந்து 10, பழசுலேருந்து 90. அப்போ ஏன் 2018 படிக்கணும்னு நினைச்சாங்க? 2018 அது. ஓகே. அந்த 10 கேள்வி ஓகே. இப்போ அந்த 10 கேள்வி ஸ்கோர் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால தமிழை பொறுத்த வரைக்கும் 10 கேள்விங்கிறது ரொம்ப புரியுது. அதனால் 90 கேள்விக்கு ஆல்ரெடி அவங்க எப்போவே ரெடி ஆகிட்டாங்க. அந்த 10 கேள்விக்கு நம்ம கம்பல்சரி ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொரோனா வந்துச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ தான் எக்ஸாம் நடக்குது. அப்படி நடக்கிற எல்லா எக்ஸாம்லையும் புது புக்குக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பழைய புக்கை நம்ம 100% ஸ்கிப் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பழசு புதுசு ரெண்டையும் தான் நம்ம படிக்கணும். இப்போ என்ன அப்படின்னா, இது பழைய சிலபஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம பழசு புதுசு ரெண்டையுமே படிச்சுட்டு பரிட்சை எழுதிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும், பட் தெளிவாக படிக்கிற மாதிரி நம்ம டைம் டேபிள் போட்டோம் அப்படின்னா அது நமக்கு இம்பாசிபிள்னு சொல்ல முடியாது, பாசிபிள் தான் கம்பல்சரியாக. இப்போ நமக்கு புது சிலபஸ் வந்துருக்குதுங்களா, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் இலக்கணமாக மாற்றிட்டாங்க. இதுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஆக்சுவலாக வந்து சிலபஸை ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணணும். ஒவ்வொரு லைனும் மனப்பாடம் பண்ணணும். நம்ம சிலபஸை மனப்பாடமே பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா, சிலபஸில் இருந்தால் கொஷின் வருது, புக்கில் இருந்தால் வருது அப்படின்னு நினச்சிரும். அது ரொம்ப தப்பு. சிலபஸில் மொத்தம் எத்தனை வார்த்தை இருக்குது, எத்தனை லைன் கொடுத்துருக்குறாங்க, ஒவ்வொரு லைனுக்கும் கண்டிப்பாக இன்டீரியரும் நம்ம போய் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இன்டீரியர் நமக்கு தெரியவே தெரியாது. அப்படி இன்டீரியராக நமக்கு என்ன படிக்கணும்னு தெரியாததுனால தான் நம்ம ரொம்ப பாதிக்கிறோம். நமக்கு தெரியாதோ அப்படிங்கிற ரொம்ப பயம் இருக்குது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் தமிழ் கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக இருந்தாலும் எல்லாருக்கும் சேம் அப்படிங்கிற அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் குரூப் 4க்கு 100% ரெடி ஆனீங்களா, குரூப் 2 உங்களால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு குரூப் 4க்கு 100% ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு பழைய கொஷின் பேப்பர் இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணாது. ஏன் அப்படின்னா, பழைய கொஷின் பேப்பர் பழைய சிலபஸ் பிரகாரம் உங்களுக்கு உரைநடை, இலக்கியம் அதெல்லாம் அதிகமாக கேட்டிருப்பாங்க, இலக்கணம் கம்மியாக கேட்பாங்க. எனக்கு இப்போ இந்த பாயிண்ட் தான் என்னன்னா, இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணது வந்து ஒரு ஃபேர் ப்ளே ஃபீல்டு மாதிரி, கிட்டத்தட்ட ஃபேர் ப்ளே ஃபீல்டு மாதிரி தான். ஏன்னா முன்னாடி வந்து தமிழோட சிலபஸ் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், ஆக்சுவலாக அதான் உண்மை, பயங்கர வாஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதை படித்து முடிக்கிறதுக்கே ஒரு டைம் ஆகும், அதை ரிவிஷன் பண்ணணும். ப்ளஸ் அவங்களுக்கான கொஷின் ஸ்கோப் ஏரியாவுமே வந்து மல்டிபிளாக இருக்கும். நாங்கள் முன்னாடி ஒரு பாட்காஸ்ட் இங்கிலீஷ் பண்ணோம். அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா, இங்கிலீஷ் அந்த பிரச்சனையே இருக்காது, நியூ புக்கு ஓல்டு புக்கு சமச்சீர் இந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல் புக்ஸ்ன்ற மாதிரி நின்றுவோம். தமிழில் வந்து அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்னாரு. இப்போ இங்கே வர்றப்ப புதுசாக இருக்க சிலபஸில் ஃபேர் ப்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றது தான் ஒப்பீனியன். இப்போ அதில் வந்து கிராமருக்கு தான் பயங்கரமான வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த உரைநடை, இலக்கியம், இலக்கணம் இல்லை சார், உரைநடை அப்புறம் வந்து செயல் பகுதிகளுக்கு வந்து வெயிட்டேஜ் குறைச்சதா வந்துருச்சு. இப்போ இந்த புது சிலபஸ்னால் நான் வந்து தமிழ் படிக்கணும், லைக் இப்போ குரூப் 1 முடிஞ்சிருச்சு, குரூப் 1 முடிஞ்சு நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னு வச்சுப்போமே, எவ்வளோ நாளில் என்னால் சிலபஸ் வந்து முடிக்க முடியும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்?
ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு நாளைக்கு வந்து தமிழுக்கு நான் வந்து ஒரு 4 hours ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 10 hours ஆஃப் நான் ப்ரிப்பரேஷனில் 4 hours தமிழ், 4 hours GS, 2 hours மேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோம். 4 hours நான் படிக்கிறேன் தமிழுக்கு அப்படின்னா எவ்வளோ நாள் எடுத்துக்க முடியும் என்னால் தமிழ் படிக்கிறது? இது வந்து 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது, எவ்வளோ மெட்டீரியலை படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது. ஓகே. இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது புது சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் வைஸ் படிக்கணும். இங்கே பிரச்சனையே என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொன்னால் தான் தெரியும். ஓகே. ஏன்னா பழைய சிலபஸ்னால் லைன் பை லைன் எல்லா லைனும் எல்லா பேஜும் படிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் இப்போ எல்லா லைனும் எல்லா பேஜும் தேவையில்லை. என்ன தேவை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு கம்பல்சரியாக உங்களுக்கு ஒரு வேர் டு ஸ்டடி யார்கிட்டாவது வாங்கி நீங்கள் அதை தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ். ரெண்டாவது நான் என்ன சொல்லுவேன்னா, ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோடையோ இல்லை யாரோ ஒருத்தரோட மெட்டீரியலை கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் அங்கங்கே இருக்கிற விஷயத்த அவங்க ஒரே இடத்துல கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த புக்கில் படித்து முடித்த அடுத்த செகண்டே என்ன பண்ணிடலாம், நீங்கள் அதை ரிவிஷன் மாதிரி பயன்படுத்திடணும் கம்பல்சரியாக. இதுதான் 2வது ரூல்ஸ். 3வது ரூல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி. உங்களுக்கு இந்த இலக்கணம் ஃபுல்லாகவே கவர் ஆகிற ஒரு கொஷின் பேப்பர் அப்படின்னா அது தமிழ் எலிஜிபிலிட்டி தான். 2020 அது நடந்துகிட்டு இருக்குது. 2020 25 வரைக்கும் மினிமம் 50 கொஷின் இருக்கும். 50லையுமே நீங்கள் அந்த கொஷின் ஆன்சருக்கு இப்போ டிஎன்பிஎஸோட வெப்சைட்டில் இருக்குது. அதை யாரோ ஒருத்தர் கம்பைல் பண்ணி போட்டிருப்பாங்க, இல்லை நீங்களே கூட இண்டிவிஜுவலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை உட்காந்து படிங்க. அதை படிக்கிறப்ப ஒவ்வொரு கேள்வியுமே உங்களுக்கு நிறைய புரிதலை கொடுக்கும். அதாவது நீங்கள் கிராமருக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் சோர்ஸ்னு எதை சொல்கிறீங்கன்னா, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்னு டிஎன்பிஎஸ்சி வரைக்கும் நடத்தியிருக்க மொத்த டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர் கம்ப்ளீஷன். ஓகே, எனக்கு இது புது இன்ஃபர்மேஷன். அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா அங்கே கேள்வி ரொம்ப சின்னது, அங்கே புரிதல் இருந்தால் தான் பதில் வரும். புரிதல் இல்லாமல் பதிலே வராது. அந்த புரிதல் அப்படிங்கிறது இருந்தாவே உங்களுக்கு நார்மலாக வாங்குற விட ஒரு 2 to 3 மார்க்ஸ் உங்களுக்கு எட்ஜ் வரும். நிறையா ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கும். பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான எல்லா கொஷின் பேப்பரையும் மனப்பாடம் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத சிலபஸ் வைஸ் டீகோட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூடியூப்பில் யாரோ ஒருத்தர் அதுக்கான டீகோடிங் கொடுத்துருப்பாங்க. எனக்கு இங்கே என்னென்னா, நான் உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து கல்வி விடனில் இந்த டீகோடிங் கொடுத்துருக்கீங்க தானே? இல்லை, அது பழைய சிலபஸ். ஓகே. இப்போ புது சிலபஸ்க்கு நீங்கள் அந்த மாதிரி சிலபஸ்க்கு அந்த மாதிரி சிலபஸ் வேறு எங்கேயாவது நீங்கள் வீடியோ கொடுத்துருக்கீங்களா அந்த மாதிரி? இல்லை, அந்த மாதிரி கொடுக்கலையா? புது சிலபஸ்க்கு இன்னும் டீகோட் கொடுக்கல. அந்த டீகோடுக்கு உங்களுக்கு மினிமம் ஒரு 10 to 15 days ஆகும். ஓகே. ஏன் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த புது சிலபஸ்க்கு வந்து ஒரே ஒரு கொஷின் பேப்பர் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் டிஎன்பிசியிலிருந்து. இப்போ இந்த சிலபஸ் நீங்கள் சொல்கிறீங்க, புது சிலபஸ்க்கு ஒரு கிரியேட் பண்ணால ஒரு சிலபஸாக இருக்குது. ஓகே ஓகே. இந்த புது சிலபஸ்க்கு ஒரே ஒரு கொஷின் பேப்பர் தான் வந்திருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஷின் பேப்பர் வரல. நீங்கள் சொன்னது புரிஞ்சிச்சு. நான் அந்த 23, 22ஓட பேட்டர்ன் பழைய சிலபஸ்க்கு டீகோட் இருக்கும், புது சிலபஸ்க்கு டக்குன்னு இல்லை. இன்னொன்று என்னென்னா, அந்த புது சிலபஸ்க்கு நீங்கள் படிக்கிறப்ப ஸ்கூல் புக்ஸ் கம்பல்சரி படிக்க போகிறீங்க. அது பழசு புதுசும் தான் படிக்கணும். ஓல்டு புக்ஸ் நியூ புக்ஸ் ரெண்டும் தான் படிக்கணும். ஆனால் படிக்கக்கூடிய பேஜஸ் கம்மி. ஓகே. அதனால் அதை கம்பல்சரி நம்ம படிச்சிடலாம், ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது, இதே ஒரு இன்ஸ்டியூட்டோட ஒரு புக்கை வாங்கி இதை அங்கங்கே இருக்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டக்குன்னு நீங்கள் ரிவிஷன் அடிச்சிடலாம். ஓகே. 2. 3வது, கவர்மெண்ட் மெட்டீரியல். கவர்மெண்ட்டே என்ன பண்ணிக்கிறாங்க, குரூப் 4க்கு தனியாக, குரூப் 2 என்ன மெட்டீரியல் விட்டுருக்காங்க. அந்த மெட்டீரியல் PDF வச்சுருந்தீங்களா நீங்கள் படிக்கவே மாட்டீங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டால் மட்டும்தான் நீங்கள் படிப்பீங்க. அதை 3வது முடிச்சிருங்க. 4வது, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியோட எல்லா கொஷின் பேப்பரும் பார்த்துட்டிங்களா? சப்போஸ் இதில் 100 கேள்வி இருக்குதுல்ல, 100க்கு 100 வாங்க மாட்டீங்க. நீங்கள் நினைக்கலாம் 80 கேள்வி ஈஸியான கேள்வி தானேப்பா அப்படின்ட்டு. ஆனால் அந்த 20 கேள்வி தான் உங்களோட போஸ்டிங்கே டிசைட் பண்ணும். நம்ம எல்லாருமே 80 மார்க் எடுத்துகிட்டா சந்தோஷப்படுறோம் கிடையாது. தமிழை பொறுத்த வரைக்கும் 95 எடுத்தோடனே கவலைப்படுவாங்க. நல்லா படிக்கிறீங்க. அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டியோட கொஷின் பேப்பரை நீங்கள் கம்பல்சரி டெஸ்ட் எழுதுங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 50 டெஸ்ட் இருக்குது அதில். அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எய்ம்டிஎன், உங்களுக்கு டிஎன்பிசி கவர்மெண்ட்லேருந்தே உங்களுக்கு ஸோ எய்ம்டிஎன் அப்படிங்கிறது நல்ல சோர்ஸ். உங்களுக்கு அங்கே இல்லாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எய்ம்டினா கம்பல்சரி டெஸ்ட் எழுதுங்க. நோக்கம் அப்படிங்கிற ஆப் இருக்கும், அதுலேயும் நீங்கள் ஃப்ரீயாகவே இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு போதுமான சோர்ஸ். இந்த சோர்ஸை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான சரியான பிளான் போட்டு படிச்சிங்களா ஒரு 3 months உங்களுக்கு தேவைப்படும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 hours படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு 3 மாதத்தில் சிலபஸ் முடிச்சிடலாம் அப்படிங்கிறது உங்கள் பாயிண்ட்டு. ஓகே. இப்போ எனக்கு வந்து இப்போ நான் இன்னும் டீப்பராக அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ நான் அப்படி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன்றப்ப இப்போ நான் இலக்கணத்துக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் நான் கொடுக்கணும். ஆக்சுவலாக இப்போ இலக்கணத்துக்கு நான் அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கணுன்றப்ப எனக்கு இலக்கணத்துக்கான சோர்ஸ் அப்படின்றது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன சொன்னீங்க, எய்ம்டிஎனோடது. எய்ம்டிஎனில் போட்டுருக்கேன். இது 2 மட்டும் போதும். ஆமாம். ஸ்கூல் புக்ஸ் தான். ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட புக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனோட மெட்டீரியல் அது யார் வேணாலும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அங்கங்கே படிக்கிறீங்க இல்லைங்களா, அது குழப்பம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதை ஒரே இடத்துல நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஒரு புரிதல் இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் பழைய சிலபஸாக இருந்தால் ஒரு இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் ஃபாலோ பண்ண நான் சொல்லவே மாட்டேன். ஓகே. ஏன் அப்படின்னா அது ஸ்கூல் புக்ஸ் தான். அவங்க எப்படி கம்பைல் பண்ணாலும் அது ஸ்கூல் புக்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன்.
ஆனால் இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு சின்ன சின்ன கான்செப்ட்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கும். ஓகே. அந்த கான்செப்டை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஒருத்தங்க உங்கள்கிட்ட இருக்கிறாங்களான்னு தெரியல. பட் ஆனால் ஒரு புக் அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கும். ஓகே. டைம் வந்து உங்களுக்கு நிறைய சேவ் பண்ணி கொடுக்கும் இந்த டைமில். அதனால் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. ஸோ என்னோட அடுத்த கேள்வி என்னென்னா, இந்த 11th 12th பொதுத்தமிழ் புக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த சிறப்பு தமிழ் இந்த லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸில் வந்து 2-3 கொஸ்டின் சிறப்பு தமிழ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த உண்மையாலுமே இந்த புக்கு நம்ம படிக்கணுமா? அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தே ஆகணுமா? அப்புறம் நியூ சிலபஸ் அதான் டிமாண்ட் பண்ணுதா அப்படி கேட்குறேன். இப்போ போன சிலபஸ் வேறு, பட் புது சிலபஸ் இப்போ வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த புது சிலபஸ்க்குமே வந்து அதே 11th 12th பொதுத்தமிழையும் பழைய சிறப்பு தமிழ் புக்கையும் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் சஜஷன் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இலக்கணம் தான் கவர் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. பழைய 11th 12th புக்கில் இலக்கணம் இருக்குது. சரி, ஓகேங்களா. ஆனால் அது நிறையா கிடையாது, ரொம்ப கம்மி. உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டை தான் அவங்க ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. இந்த ஒளி வேறுபாடு, அப்புறம் ஒரு சில கலைச்சொற்கள், ஒருமை பன்மை பிழைகளை நீக்கிறது, அதுக்கப்புறம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுதல், பிறமொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்கள், ஆங்கில சொற்களுக்கு நிகரான இதெல்லாம் பழைய 11th 12thலையும் இருக்கும். ஆனால் அந்த பழைய 11th 12th பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு இந்த பயம் இருக்கும். படிக்கணுமா வேணாமா, நிறையா இருக்குமே. அதை ஒரு தடவை நீங்கள் திருப்பி பார்த்தீங்களா வச்சுக்கோங்களேன், சிலபஸ் கவர் ஆகிற பேஜ் நம்பர் எழுதி வச்சிங்கன்னா இவ்வளோ தான் சிலபஸா அப்படின்னு ஆகிடும். வெறும் அந்த பேஜ் திருப்புங்க, இந்த பேஜில் பாருங்கள், இது எதுவும் இல்லை. அந்த பேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா பேஜ் நம்பர் போடுங்க. இலக்கணம் ரெலவெண்ட்டாக நம்மளுக்கு கவர் ஆகுதுன்னா பேஜ் நம்பர் போட்டிங்களா இவ்வளோ தானா அப்படின்னு ஆகிடும். அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 நாள் இருந்தால் போதும். ஓகே. நம்ம அதை ஹைலைட் பண்ணாமல் புக் வைஸ் போகிறது ஒரு இஷ்யூ ஆகுது. ஆமாம், அதை வந்து நீங்கள் பேஜ் வைஸ் மார்க் பண்ணுறோம். பேஜ் வைஸ் மார்க் பண்ணுங்கள். 2வது டைம்லாம் இப்போ 1வது பேஜில் இருக்குது, அப்புறம் 5வது பேஜ் தான், அப்புறம் 8வது பேஜ்னா இடையில இருக்கிற பேஜை பார்க்காதீங்க. ஓகே. அதை குறிச்சிட்டிங்களா உங்களுக்கு ஈஸி. குறிக்காமன்னா ஐயோ எந்த பேஜில் விட்டோம், எந்த பேஜில் இருக்குதுன்னு உங்களுக்கு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அதை ஒரு தடவை அது ப்ராக்டிஸ் செக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ இதை புது புக்கை படிச்சுட்டு பழைய புக்கும் படிங்க. 6th to 10th முடிச்சிங்கன்னா இந்த 11th 12th ப்ராக்டிஸ் செக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் புது 11th 12thலையும். புது 11th 12thல உங்களுக்கு ஒரு சில இடத்துல இன்ஃபர்மேட்டிவான பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஒவ்வொரு புக்குக்கு பின்னாடியுமே தெரிந்து கொள்ளுங்கிற மாதிரியோ, அப்படி இல்லைன்னா பலவுள் தெரிக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ப்ராக்டிஸ் செக்ஷனாக வச்சுக்கணும். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் பாருங்கள். ஆனால் குரூப் 4 லெவலுக்கு உங்களுக்கு அதிகபட்ச கேள்வி 6th to 10th தான் கவர் ஆகும். ஓகேங்களா. 11th 12th போக மாட்டாங்க மோஸ்ட்லி. அப்படி போனால் ஒரு 3 to 4 கேள்வி போகலாம். அந்த கேள்வியும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் செக்ஷனாக நீங்கள் பயன்படுத்தினா கிடைக்கும். குறிப்பான விஷயம் சிறப்பு தமிழ் புக் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதில் கலைச்சொற்கள்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. அது பாருங்கள். ஓகேங்களா. அதுலேருந்து தான் அந்த இது கேட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு பழைய சிலபஸ் பிரகாரம் பார்த்தா நிறையா பேஜ் படிக்கிற மாதிரி வரலாம். ஆனால் இந்த புது சிலபஸ் பிரகாரம் பார்த்தா ரொம்ப கம்மியான பேஜ். ஓகே. அது மினிமம் போனால் 10 பேஜ் கூட தாண்டாது. அவ்வளோதான் படிக்க வேண்டியதே சிறப்பு தமிழ். ஓகே. நம்ம அதை பற்றி 100% தெரியலங்கிறதுனால நமக்கு பயம் இருக்குது. ஐயோ இவ்வளோ புக்கு, இவ்வளோ சோர்ஸ், இவ்வளோ மெட்டீரியல் அப்படின்னு. இல்லை, அது உண்மைதான். ஏன்னா தமிழ்னு கேட்குறப்பவே வந்து ஐயோ சிலபஸ் அதை படிக்கணும் இதை படிக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புது சிலபஸ் ரொம்ப அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். ஓகே. ஏன்னா உங்களுக்கான படிக்கிற அந்த பேஜஸ் குறையும், உங்களுக்கு டைம் குறையும், ரிவிஷனுக்கான டைம் அதிகப்படுத்தும். புரிதல் இருந்தால் போதுங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு நிறையா கொடுக்கும். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2ஆம் வேற்றுமை ஒரு ஐ வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகும், 4ஆம் வேற்றுமை ஒரு கு வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகும். இதை வந்து நீங்கள் அப்படியே படிக்காமல் எங்கேயாவது அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்களா வச்சுக்கோங்களேன், இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு மறக்காது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வினையச்சங்களை எடுத்து கால் புள்ளி இட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே படிச்சுட்டு போயிடக்கூடாது. வேறு எங்கேயாவது வரப்போ நம்ம பார்க்கலாம். இரட்டை மேற்கோர்களுக்கு முன், ஓகேங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒற்றை மேற்கோர்களுக்கு முன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் விழியை எடுத்து அப்படிலாம் வரப்போ நீங்கள் அதை அங்கங்கே அப்ளை பண்ணிங்களா வச்சுங்களேன், அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே. ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய, அதாவது சந்தி பிழையற்ற சொற்களை எழுதுக, அதாவது தொடரை எழுதுக, அதிலே நம்ம தப்பு பண்ணுறோம். அது காரணம் நம்ம விதி தெரியாமல் படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த விதி 9th 10th 8th 9thல் இருக்குது. வல்லின மிகும் இடங்கள் மிகா இடங்கள். பழைய புக்கெல்லாம் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதில். ஓகே. இதே வல்லின மிகும் இடங்கள் மிகா இடங்கள் 6வதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுவாங்க. 6, 7, 8, 9லையும் இருக்கும். உங்களுக்கு நிறையா விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. கம்பல்சரி நீங்கள் புது சிலபஸை பொறுத்த வரைக்கும் புது புக்கு கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸ் பழைய புக்குக்கும் கொடுக்கணும். 11th 12th நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ராக்டிஸ் செக்ஷனாக கம்பல்சரி வச்சுக்கணும். சிறப்பு தமிழில் கலை சொற்களுக்கு தான் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி இருக்கும். அதில் அவ்வளோ சிலபஸ் உங்களுக்கு கவர் ஆகலை. ஓகேங்களா. அதே மாதிரி புது 11th 12th புக்கில் ஒரு சில பாடங்களில் டிரான்ஸ்லேஷன் வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கலை சொற்களே 15 மார்க்கு. ஆமாம். அந்த டிரான்ஸ்லேஷன் வார்த்தைகள்லாம் ஒரு தடவை பேஜை எடுத்து திருப்பி பார்த்துட்டிங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு எய்ம்டிஎன்லேயும் கண்டிப்பாக அதுக்கான சோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குதுங்களா, அதையும் விட்டுருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதையும் பாருங்கள். பிரச்சனை என்னன்னா, என்ன படிக்கணுங்கிறது தெரியாத குழப்பம்,
யாரே ஒருத்தர் சொல்கிறத நம்புகிற அந்த மூட நம்பிக்கை நமக்கு டக்குன்னு நம்ம ஒரு கஷ்டமான ஸ்டேஜில் இருக்கிறப்ப இன்னொரு சின்ன கஷ்டம் சொன்னால் கூட நம்ம அதை பெருசாக நினச்சிருவோம். அது ஓகேவா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தேவை சரியான மெட்டீரியலு, ப்ராப்பரான டைம் டேபிள், ஒரு நல்ல மென்டார் இருந்தால் போதும் அவன். ஆனால் இன்னொன்று என்னென்னா அவர் என்ன சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணலாம். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்க்குறப்போ வந்து புது சிலபஸ் படி ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஆமாம், உங்களால் வந்து ஒரு ப்ராப்பரான டைம் ஷெடியூல் போட்டு ஒரு ப்ராப்பரான டைம் அலோகேஷன் கொடுத்து சோர்சஸ் வேர் டு ஸ்டடினெல்லாம் கரெக்டாக ஃபில்டர் பண்ணி படித்தாலே போதும் அப்படின்றதா அவங்க பாயிண்ட். ஏன்னா எனக்கு வந்து இன்னொரு கேள்வி, இது ரொம்ப காமனாக இருக்க டெம்ப்ளேட் தான். இந்த தமிழ் சொசைட்டிக்கு நீங்கள் தமிழுக்கு படிக்கிறது யூஸ் ஆகும், கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உண்மை? கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து லைக் நெகட்டிவ் சைடாக நம்ம பேசணும், நம்ம பாசிட்டிவ் சைடில் பேசுவோம். பாசிட்டிவ் சைட்னா தமிழ் படிக்கிறப்ப தமிழ் சொசைட்டிக்கும் உங்களுக்கு அது யூஸ் ஆக தான் போகுது, அதனாலேயாவது நீங்கள் தமிழ் எடுங்க அப்படின்னு. ஆக்சுவலாக தமிழ் எடுக்க சொல்கிறதுக்கு வந்து 2-3 பாயிண்ட்ஸ் வேலையாக சொல்லுவாங்க. என்னன்னா, ஒன்று வந்து குரூப் 4க்கு தமிழ் தானே வருது, அப்போ நீங்கள் குரூப் 4 குரூப் 2 ரெண்டுக்கு சேர்த்து படித்தா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து ஆஃப்டர் தி நியூ சிலபஸ், அதாவது ஜிஎஸ்ல நியூ சிலபஸாக தமிழ் சொசைட்டி தமிழ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து தமிழ் படிக்கிறது தமிழ் சொசைட்டிக்கு யூஸ் ஆகும் அப்படின்றாங்க. இது உண்மையா? இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது? உங்கள் அனாலிசிஸ் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நீங்கள் தமிழ் வந்து குரூப் 4க்கு படிச்சிங்களா, குரூப் 4க்கு முடிச்சிட்டிங்கன்னா குரூப் 2க்கு அது ரிவிஷன் தான். குரூப் 2 மெயின்ஸுக்கு அது மல்டி ரிவிஷன். அப்புறம் ரொம்ப நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். ஓகே, நீங்கள் ஸ்கூல் புக்ஸை மட்டும் ஸ்டிக் பண்ணிங்க பார்த்தீங்களா குரூப் 4க்கு, அடிஷ்னல் சோர்ஸை நீங்கள் குரூப் 2க்கு ஸ்டிக் பண்ணிவிடுங்கிறேன். அதே மாதிரி மெயின்ஸுக்கு நீங்கள் எய்ம்டிஎன்னை ஸ்டிக் பண்ணிவிடுங்கிறேன். அங்கே நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் அதாவது ஒரே ஒரு சோர்ஸை வச்சுட்டு இந்த சோர்ஸ்குள்ளே இருந்து வந்தால் மட்டும்தான் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களால் ரொம்ப ஒரு எல்லையை தாண்டியும் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த எல்லையை நீங்கள் நீட்டிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் நமக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குது. தமிழ் சொசைட்டியிலேருந்து வர கேள்வி நீங்கள் தமிழ் படிச்சிருந்தீங்களாவும் எழுத முடியுது. இப்போ திருக்குறள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நாங்களாம் பழைய புக் புது புக்கோட எல்லா திருக்குறளையும் மனப்பாடம் பண்ணிட்டோம். ஆனால் அது தமிழ் சொசைட்டிக்கும் யூஸ் ஆகுது. ஆனால் உங்களுக்கு குரூப் 4க்கு அதிகாரமே 20 தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக பழைய புக் புது புக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே படிச்சிருவோம். ஏன்னா அதில் இருக்கிற இலக்கண குறிப்பு, பிரித்தெழுதுக, அறிஞ்சொரு பொருளுக்காக நாங்கள் படிச்சிருவோம். படித்ததுனால கம்பல்சரியாக திருக்குறள்லேருந்து வர கேள்விகள் உங்களுக்கு தமிழ் சொசைட்டிக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஒரு சில கேள்வி லிட்ரேச்சர் பார்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுது. ஓகேங்களா? பழைய சிலபஸ் இருந்தப்போ நம்ம இன்னும் நிறையா படித்தோம் தமிழில், அதனால் அது இன்னும் நிறையா யூஸ் ஆனிச்சு. பட் இப்போ இலக்கணம் மாற்றிட்டாங்க இல்லைங்களா, அதனால் ரொம்ப கம்மியாக யூஸ் ஆகும், ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகாது. ஏன்னா இப்போ இலக்கணத்தை சுற்றி தான் நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணி படிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் பழைய ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் அவங்க பழைய ஸ்டூடெண்ட்டு நீங்கள் எது கொடுத்தீங்கன்னாலும் சரி, தமிழ் படித்த ஸ்டூடெண்ட்டை நீங்கள் எந்த புத்தகத்தினாலும் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஓகே ஸோ இப்போ குரூப் 1 முடிஞ்சிருச்சு, அடுத்து வந்து குரூப் 4 வரப்போகுது, அதுக்கப்புறம் தான் குரூப் 2ன்றப்ப இந்த 2 எக்ஸாமே உங்களுக்கு ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு. ஆனால் நீ வந்து நோட்ஸை சுருக்கிடக்கூடாது, ப்ராப்பரான ஸ்டாடில் எக்ஸ்பேண்ட் பண்ணுமே தவிர நோட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸ்கூல் புக் படிச்சிட்டோம், அடுத்தது என்னது எம்டினை எக்ஸ்டெண்ட் பண்ணு, ஏதோ ஒரு மெட்டீரியலை எக்ஸ்டெண்ட் பண்ணு. ஓகேங்களா? கம்பல்சரியாக இருக்கக்கூடிய உனக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ண உனக்கான நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். யார் நினச்சாலும் நான் ஃபெயில் பண்ண முடியாது. அந்த மென்டாலிட்டிக்கு வந்து எனக்கு நீங்கள் பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு இதில் நீங்கள் சொன்னதில் இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, திருக்குறள் வந்து நீங்கள் 20 அதிகாரம் மட்டும் அந்த இது குரூப் 4க்கு பார்த்தா போதும். நீங்கள் இப்போ வந்து குரூப் 4க்கு பார்த்ததுலேருந்து குரூப் 2க்கு திருக்குறள் பார்க்கணும், தமிழுக்கு பார்க்கணும் அப்படின்றப்ப ஏதாவது அதிகாரங்கள் தமிழுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்டெண்டடாக இருக்கா? அது ஏதாவது தனியாக பார்க்கணுமா? நாங்கள் ஃபுல்லாகவே படிச்சிருவோம். எத்தனை அதிகாரம்? இப்போ இதுக்கு முன்னாடி 25 இருந்துச்சு, இப்போ 20 குறைச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரத்தை மாற்றிருக்கிறாங்க சிலபஸ் பிரகாரம். குரூப் 4க்கு குறைச்சிருக்காங்களா? ஆமாம், இல்லை குரூப் 2க்கு குறைச்சிருக்காங்களா? குரூப் 4க்கு 25 இருந்தது, இப்போ 20 ஆக்கியிருக்காங்க. அதிகாரமும் மாறி இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடிலாம் ஸ்கூல் புக்கில் என்ன அதிகாரம் இருக்குதோ அது மட்டும்தான் இருக்கும். இப்போ ஸ்கூல் புக்கில் இல்லாத அதிகாரங்களும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? குரூப் 2ன்னு வரப்போ நம்ம அதிகார வயசுலாம் கிடையாது. ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாத்தையும் முடிச்சிடணும், அதை தாண்டி அதிகாரம் என்னவோ அதை எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும். அது வந்து சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஆமாம், மென்ஷன் ஆகும். அப்போ வந்து நமக்கு யூனிட் 8ம் வருது. யூனிட் 8க்கு நம்ம நிறைய திருக்குறள் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். அப்போ நாங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒதுக்கலாம் மாட்டோம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த திருக்குறள் வந்து படிக்கிறப்ப குறள் மனப்பாடம் பண்ணுறோம், பொருள் மனப்பாடம் பண்ணுறோம் அப்படின்றது இது ரொம்ப காமனான நிறைய பேருக்கு இருக்கிறதுல அது ரொம்ப நிறைய இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு இது இருக்குது. இப்போ திருக்குறள் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கா ஸ்பெசிஃபிக்காக? இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்டா திருக்குறள் ஜஸ்ட் லைக் இதுன்னு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை முடிச்சிருங்க. ஸ்கூல் புக்ஸை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பழைய புக்கில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா மீனிங் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றுக்குமே. அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் கொடுத்துருப்பாங்க, விளக்கங்கள் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கற்க கசடற அப்படின்னா கூட கசடுனா என்னென்னு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல. உங்களுக்கு புது புக்கில் அந்த விளக்கம் கொடுக்காம
பொருளை டைரெக்டாக அப்படியே கொடுத்துருவாங்க. அங்கே சொற்பொருள்னு தனியாகவே எனக்கு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ வாய்மைங்கிறது எல்லா இடத்துலையும் உண்மை பேசுதல்னே வந்துடாது, அதையும் இங்கே அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் திருக்குறள் ஆரம்பிக்கிறப்ப மட்டும் பழைய புக்கை படிங்க. ஒரு நாளைக்கு 10 திருக்குறளுக்கு மேலே படிக்காதீங்க. ஓகே, நான் 10 திருக்குறள் தான் படிப்பேன், ஆனால் 10 மனப்பாடமாக சொல்லுவேன். பொருளோட அந்த ஸ்ட்ராட்டஜி விளக்கத்தோட கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் எனக்கு மீனிங் தெரியணும். மீனிங் தெரிஞ்சால் தான் நான் அடுத்த திருக்குறளே போவேன். இந்த 2 திருக்குறள் படிக்கணும், 2 மனப்பாடமாக சொல்லிவிடுவேன். அப்போ தான் 3ஆவது திருக்குறள் போவேன். 3 மனப்பாடமாக சொன்னால் தான் 4ஆவது திருக்குறள். நான் ஒட்டுக்கா 10 படிச்சுட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறேன்னு சொல்லவே மாட்டேன். நீங்கள் ஒரே விஷயத்த 10 டைம் படிங்க, ஆனால் 10 விஷயத்த ஒரு டைம் படிக்காதீங்க. ஓகே, அது நம்மளை குழப்பிடும். நுனிப்புல் மேயறது வந்து வேலைக்கு ஆகாது. ஆமாம், டீப்பாக டீட்டெயிலாக தெளிவாக படிக்கணும். டீப்பாக டீட்டெயிலாக ஒரே டைம் தான் படிக்க போகிறோம். காலையில் 5 மணிக்கு ஆரம்பிங்க, 1 ஹவர் இருந்தால் போதும். 10 திருக்குறளுக்கு 1 ஹவர் போதுமானது தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்மள அறியாமே ஒரு 4 திருக்குறள் நமக்கு தெரிஞ்சதா. நம்ம ஸ்கூலில் ஏதாவது ஆல்ரெடி எங்கேயாவது படிச்சிருப்போம், எங்கேயாவது கேட்டிருப்போம், யாராவது சொல்லிருப்போம், சின்ன வயசில் படிச்சிருப்போம், இப்போ ரீசெண்டாக படிச்சிருப்போம். ஓகேங்களா? அந்த தமிழில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலாக? அப்போ நான் 96 போட்டிருந்தேன். 96. ஓகே. ஸோ அடுத்தது வந்து என்னோட இன்னொரு கேள்வி என்னென்னா, பிஒய்க்யூஸ் படிக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக சொல்ல போகிற ஒரு பாயிண்ட். இப்போ சிலபஸ் புதுசாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஆமாம், இப்போ புதுசாக சிலபஸ் சேஞ்ச் ஆனதுனால பிஒய்க்யூஸ் பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை வந்து பிஒய்க்யூஸ் பார்க்குறதுல வந்து ஏதாவது குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கா? குறைச்சிக்கோங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன பேட்டர்ன் இருக்குது பிஒய்க்யூஸ்ன்றது, ஏன் குறைக்கணும் அப்படின்ற மாதிரி? தமிழில் உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா இலக்கணம், இலக்கியம் எல்லாம் கலந்து தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரே வந்திருக்கும். அதனால 10 வருஷத்துக்கு அப்படி தான் இருக்குது. புது பேட்டர்னுக்கு உங்களுக்கு இல்லை. புது பேட்டர்னுக்கு தான் நான் அதனால தான் உங்களை தமிழ் எலிஜிபிலிட்டியை படிக்க சொல்கிறேன். அது 100% இலக்கணம். என்ன பண்ணாலும் நமக்கு இலக்கண நாலேஜ் அது நமக்கு 1 மார்க் 2 மார்க்காவது எக்ஸ்ட்ரா வாங்கி தந்துடும். ஆனால் நீங்கள் நார்மலாக ஜிஎஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்கிறது படிங்க. அது வந்து நீங்கள் 2020 எடுத்திங்கன்னா கூட 5 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்குது. போங்க டிஎன்பிசியில் டவுன்லோட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் பேப்பர், என்ன 50 கொஷின் பேப்பர் இருக்குமா? ஒரு நாளைக்கு 2 கொஷின் பேப்பர் படிங்க. 25 நாள் இருந்தால் போதும். ஆனால் அதை படிக்கிறதுக்கு நமக்கு 2 மணி நேரம் தேவை. ஏன் அப்படின்னா நான் கேள்விக்கு பதிலை படிக்காமல் 4 ஆப்ஷனுக்கு 4 கேள்வியே ரெடி பண்ணிவிடுவேன் அந்த இடத்துல. ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறப்ப உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஓகேங்களா? என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சால்ட்டு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் யார் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் யார் தலைமையில் நடைபெற்றாங்க? இப்போ ராஜாஜி அப்படின்னு வச்சுக்கோங்க. ராஜாஜி சுற்றி 5 பாயிண்ட் நான் அப்போ சொல்லிக்குவேன். ராஜாஜி. ஆமாம், ராஜாஜின்னா என்ன, ராஜாஜிக்கு என்ன சிறப்பு பேர் சொல்லியிருந்தாங்க, அவர் சேலம். இப்போ நீங்கள் சொன்ன பிஒய்க்யூஸ் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்துச்சுன்னா, பிஒய்க்யூஸ் வந்து வழக்கமாக பிஒய்க்யூஸ் நான் படிக்கிறது வந்து நான் 2 விதமாக தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒன்று வந்து இந்த கீ ஆன்சரு அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டே போயிருங்க அப்படின்னு எனக்கு இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. அது ஏன்னா நீங்கள் அதில் ரீகலெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் ஞாபகம் வந்துச்சுன்னா அதில் தான் ஞாபகம் வருஷம் அதை எலிமினேட் பண்ணலாம், இல்லை அப்படியே போட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு செக்மெண்ட் என்னன்னா, கீ பார்க்குறப்பயுமே நீ டென்டேட்டிவ் கீ பார்க்காத ஃபைனல் கீ பாரு அப்படின்றது மட்டும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபைனல் கீஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படியே அப்படின்னு. ஆனால் எனக்கு நீங்கள் சொன்ன பெர்ஸ்பெக்டிவ் வந்து பிஒய்க்யூஸ்க்கு பிஒய்க்யூஸில் என்ன படிக்க இருக்குது அப்படின்றத தாண்டி நீங்கள் படித்தது எல்லாத்தையுமே பிஒய்க்யூஸில் ரீகலெக்ட் பண்ண முடியும். ப்ளஸ் பிஒய்க்யூஸ் ரீகலெக்ட் பண்ண உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து சப்ஜெக்ட் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும் அப்படின்றது வந்து நீங்கள் பிஒய்க்யூஸ் பார்க்குறதே வந்து ஒரு நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக அது நல்ல டேக்அவே. எனக்கு வந்து இப்போ என்னோட அடுத்த கேள்வி வந்து எங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது. ஸோ இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்க்கு வந்து அந்த ஒரு ப்ரெஷர் இருக்காது மோஸ்ட்லி. ஏன்னா அதிகபட்சம் வந்து ஒரு 20 25 டெஸ்ட் அட் மேக்ஸ் நான் சொல்கிறேன், அதுவே ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு மேலே போகாதுன்றதான் யூஸ்வலாக இருக்கும். பட் வந்து இப்போ தமிழ் அப்படின்றப்போ வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க. முன்னாடி பழைய சிலபஸ்க்கு நான் சொல்கிறேன். பழைய சிலபஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் நான்லாம் சில இன்ஸ்டியூட் கேள்விப்பட்டிருக்கேன், 75 டெஸ்ட்டு, 100 டெஸ்ட்டு, ஒரு இயலுக்கும் 100 கேள்வி, பழைய புக் தனியாக, புது புக் தனியாக, அப்புறம் ரிவிஷன், இந்த மாதிரிலாம் போகிறப்போ ஒரு 100 டெஸ்ட் கிட்ட வந்துடும். அதை எழுதி முடிக்கிறதே ஒரு பெரிய மராத்தான் மாதிரி இருக்கும், அந்த டெஸ்ட் சீரிஸ் எழுதி முடிக்கிறது. இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த புது சிலபஸ் வந்ததுலேருந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆஸ்பிரன்ஸ் வந்து இப்போ நம்ம அந்த குரூப் 1லேருந்து குரூப் 4க்கு ரிவைஸ் பண்ண போகிறான், குரூப் 2க்கு போய் எழுத போகிறான் அப்படின்ற இடம் வர்றப்ப ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் டெஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்? டெஸ்ட் சீரிஸ் உண்மையாலுமே அவசியம் தானா? அண்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் டெஸ்ட் எழுதுனா ஓரளவுக்கு அவங்க டைம் பெருசாக ரொம்ப ட்ரெயின் ஆகாது, அதே சமயத்தில் அவங்களால ப்ரிலிம்ஸையும் பார்த்துக்க முடியும், ஜிஎஸ்சியும் மேனேஜ் பண்ண முடியும், அதாவது தமிழையும் மேனேஜ் பண்ண முடியும், ஜிஎஸ்சியும் மேனேஜ் பண்ண முடியுன்ற மாதிரி? இல்லை, டெஸ்ட் சீரிஸ் கொஞ்சம் தேவை தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அது இருந்தால் கொஞ்சம் உத்வேகத்தோடு ப்ராப்பராக பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஒரு ஷெடியூலிங்காக போகிறோம், ஒரு ஷெடியூலாக போவோம். இன்னொன்று என்னென்னா, நான் படித்தப்போ எனக்கு டெஸ்ட் சீரிஸ் கிடையாது. ஏன்னா அது 3000 4000 கட்ட சொன்னால் எனக்கு அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது. புரிஞ்சிருச்சு. நான் என்ன நினச்சேன்னா 20000 கட்ட சொல்ல நினச்சிருந்தேன். நான் பாஸ் ஆகி வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் டெஸ்ட் சீரிஸுக்கு 5000 கட்டுன்னு போல்லாடிட்டு. அப்போ 5000 இல்லைன்னா கட்டிருக்க மாட்டேன், அதே விஷயம். ஆனால் என்னென்னா, நான் யூடியூப்பை பார்த்தே டெஸ்ட் எழுத ஆரம்பித்தேன்.
இந்த ஒரு சிலர் லைவ் போடுவாங்க, ஒரு சிலர் கேடுவாங்க. நான் அதை பார்த்தே எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அன்னைக்கும் நான் ஒரு நாளைக்கு 100 கேள்வி எழுதுவேன். ஓகே. ஒரு நாளைக்கு 100 கேள்வி எழுதணும், அதுதான் நம்ம டார்கெட்டு. யார் ஒரு விஷயத்த பண்ண முடியாதுங்கிறாங்களோ அந்த விஷயத்தை நீ பண்ணு. அப்போ தான் நீ மற்றவங்களோட பெட்டர். அப்போ தான் நீ அவங்களோட ஒரு மாதிரி சேர்த்து எடுக்க முடியும். அப்போ தான் அவங்களுக்கு முன்னாடி உனக்கு அவங்க வேலை தரேன்னு நினைப்பாங்க. யார் ஒரு விஷயத்த முடியாது, நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை அவங்க முன்னாடி பண்ணி காட்டிடு. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. காலங்கத்தால் எந்திரிக்கிறியா, நான் 5 மணிக்கே எந்திரிச்சு டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருவேன். 5 மணிக்கு எந்திரிப்போம், 5 to 6 டெஸ்ட் எழுதுவான், 6 to 7 டெஸ்ட் கொஷின் மனப்பாடம் பண்ண ஆரம்பிப்பேன். கேள்வி பதில்ன்ட்டு. ஓகே. நீங்கள்லாம் டெஸ்ட் எழுதுவீங்க, இப்போ 95 மார்க் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? அப்படி விட்டு போயிடும். நான் அப்படி இல்லை. 5 கொஸ்டின் எங்கே தப்பாக அதை மட்டும் பார்ப்பேன், வேணா சில நேரம் அதுவும் பார்க்க மாட்டேன், போயிடுவேன். நான் 5 கொஷின் பார்க்க மாட்டேன், 100யுமே மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். திரும்ப வேஸ்ட் பண்ணுவீங்க. ஏன்? இந்த 95ல் 5 கேள்வி குத்து மதிப்பாக எழுதியிருப்பேன், 10 கேள்வி அடுத்த வாரமே மறந்துடும். ஓகே. மிச்சம் 20 கேள்வி அடுத்த மாதம் மறந்துடும். ஓகே. அப்போ இதுலேயும் நம்ம 100% கிடையாது அப்படின்ட்டு எந்த டெஸ்ட் எழுதினாலும் சரி, கொஷினை எடுத்து கொஷினுக்கு ஆன்சர்னு மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்படி மனப்பாடம் பண்ணுறதுக்குனே 1 hour வச்சுக்குவேன். ஓகே. நான் ஒரு நாளைக்கு இப்போ இருக்க டைம் டியூரேஷன் லிமிட்டில் நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு அந்த ஒரு வாஸ்டான நிறைய டைம் இருந்துச்சு எனக்கு அப்போ. பட் இப்போ வந்து இந்த ஷார்ட் டைமுக்கு வந்து நம்ம எப்படி இதை 2ஆக பிரிச்சிடலாம். எப்படின்னா, ஆல்ரெடி படித்து முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட் சீரீஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க ஒருத்தங்க, இப்போ தான் படிக்க போகிறாங்க, ரிவிஷன் மட்டும் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க ஒரு 2 to 3 ஹவர்ஸில் ஒரு போர்ஷனை படிச்சுட்டு அதுக்கான டெஸ்ட்டை எழுதிடுவாங்க. அது பிரச்சனையே இருக்காது அவங்களுக்கு. ஆனால் இப்போ தான் படிக்க போகிறாங்கன்னு இருக்குதுல்ல, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் தேவை. அப்போ நீங்கள் டெஸ்ட்டுலாம் ஒரு நாளைக்கு 100 எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா, உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும், பயமாயிடும், படிக்கிறதே படிக்காமல் நிறுத்திடுவீங்க. அதனால் லிமிட்டடாக டெஸ்ட் எழுதிக்கங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இருக்கிற டைமை பொறுத்து டெஸ்ட்டே எழுதாமலாம் இருக்கவே கூடாது. கம்பல்சரி டெஸ்ட் எழுதணும். லிமிட்டட் டெஸ்ட்டாக எழுதிக்கங்க. ஆல்ரெடி படித்து முடிச்சு இப்போ இதுக்கு முன்னாடி குரூப் 4 குரூப் 2லாம் எழுதி முடிச்சிருப்பாங்க. அவங்களாம் ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதெல்லாம் ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு நாளைக்கு 2 கொடுத்தா கூட எழுதுறாங்க. ஆனால் இப்போ புதுசாக படிக்கிறவங்க ஒரு நாளைக்கு 1 எழுதுனாங்க, எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அதில் மார்க் கம்மியான இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க, படிக்காமல் நின்றுடுவாங்க. நீ என்னைக்கு பரிட்சை எழுதுறியோ, என்னைக்கு பரிட்சை ஜூன் 13 ஜூலை 13 அப்படின்னா அன்றைக்கி மதியம் 12:30 மணி வரைக்கும் நீ தோக்க மாட்டேன். அதுதான் என்னோட கான்செப்ட். நான் என்கிட்ட சொன்னது அதுதான். ஓகே, புரியுது. என்னைக்கு பரிச்சையோ அன்றைக்கி 12:30 மணி வரைக்கும் நீ தோக்கலை, அதை நம்பு ஃபஸ்ட்டு. அதனால் இன்றைக்கி நான் மார்க் கம்மியாக எடுத்துட்டேங்கிறதுனால அந்த படிக்காமல் இருக்கிறது, சோகமாக இருக்கிறது, அலறது, கஷ்டம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. இன்றைக்கி பஞ்சாயத்து ஓகே, நாளைக்கு இதே பஞ்சாயத்து இல்லாமல் இருந்தால் போதுடா, அதை பார்த்துக்கலாம். இப்படியே பஞ்சாயத்தை நோக்கி ஓடியே பரீட்சைக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீ என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எண்ட் ஆஃப் தி டேல நீ பாஸ் ஆனியா இல்லைன்னு மட்டும்தான் கேட்பாங்க. மார்க் இருந்தால் மட்டும்தான் வேலை தருவாங்க. டெஸ்ட்டு சீரிஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கொஞ்சம் தேவை தான். டெஸ்ட்டு கம்பல்சரி எழுதுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீ டெஸ்ட் கிடைச்சாலும் என்ன டெஸ்ட் எழுத போகிறோங்கிற டைம் டேபிளை ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோரும் கடைசியாக ரிவிஷன் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறீங்க, கிடையவே கிடையாது. காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் படிங்க. ஈவினிங் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ரிவிஷன் தான் இருக்கணும். படிக்காதீங்க. நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். நீ ரிவிஷன் பண்ணாத விட்டுட்டு போனதெல்லாம் அறகுறை. ஓகே. அந்த அறகுறை உனக்கு பரீட்சையில் மார்க்காக கன்வெர்ட் ஆகாது. அங்கே போய் ஏவா பியா அப்படிங்கிற குழப்பத்தை உருவாக்கிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாரதிதாசனா ஏசுதாசரா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அங்கே போய் ஏவா பியாங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரை உருவாக்கிடும். இது சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட இது கடைசியாக கேட்கணும்னு வச்சுருந்தேன். என்னென்னா அந்த எனக்கு வந்து ஷார்ட்கட்டில் ஒரு பிலீஃப் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணும், இதுக்கு ஏதாவது இந்த பாஷன்கிற பாஸ்கரில் பிட்டு, அதுக்கு ஒரு பிட்டு, கடைசியில் என்ன பிட்டு எங்கே வச்சேன்னு தெரியலன்ற மாதிரி இருக்கும்ல. நீங்கள் நிறைய நம்ம கான்வர்சேஷனில் நிறைய இடத்துல பேசுகிறப்ப அந்த ஷார்ட்கட்ஸை பின் பாயிண்ட் பண்ணிட்டே வந்தீங்க. இப்போ இந்த ஷார்ட்கட்ஸை பின் பாயிண்ட் பண்ணிட்டே வர இடத்துல உங்களால் வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஜென்ரேட் பண்ணுறீங்க? ஓனாக ஜென்ரேட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து அதுலேருந்து வேறு ஏதாவது யோசிக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் சும்மா ஏதோ ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் சொல்லுவாங்க. நான் எல்லா விஷயத்துக்கும் நாம்ளே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பரீட்சைக்கு போய் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த பிட்டுக்கு பிட்டு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருக்கிறதே எனக்கு ஷார்ட்கட்டை ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் வேணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தான் யோசித்தேன், இதுக்கு மேலே ஷார்ட்கட் வச்சா என்ன பண்ணோம், கேள்வியிலே பதில் இருக்கணும், பதிலே கேள்வி இருக்கணும். காமராசர் கருப்பாக இருந்தார், அவ்வளோதான். இப்போ சூல் கூட தர்மன் அப்படின்னு, தர்மத்தினை சூதுக்கவும் சூழ்கவும் சூல். ஓகே, அந்த வார்த்தையிலே வச்சுக்குவேன். ஓகே, உங்களுக்கு அதோட சம்மந்தப்பட்ட ஆன்சரோட ஏதாவது ஒன்று இன்டர்கனெக்ட் பண்ணிக்கணுன்றது நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் என்னவோ அது கூடயே பொருத்திடுற மாதிரி. அப்போ தான் என்ன வராது அப்படின்னா நமக்கு பிரச்சனை வராது. இப்போ நாமக்கல் கவிஞர் 4 புக் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, அப்புறம் மலைக்கல்லன் அப்படின்னு எழுதியிருப்பார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சங்கொலி அப்படிங்கிறது எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 புக்கு நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் என்னன்னா, அவர் மலைக்கு போவார், சங்கூதுவார், பாட்டு பாடுவார்.
அப்படியே சேர்த்திக்குவேன். சங்குதுறாரு அப்படின்னா சங்குலி, மலைக்கு போவார்னா மலைக்கல்லன், அப்படி ஒரே வார்த்தையாக சுருக்கிடுவேன். ஆனால் அந்த வார்த்தை எப்பயுமே மறக்காதான் இருக்கணும். அது ஒன்றையே தான் நான் திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்குவேன், அதை எழுதிக்குவேன். ஏன்னா அடுத்த ஷார்ட்கட் மறக்கூடாது. இன்னொன்று கேள்வியிலேருந்தே பதில் வச்சுக்க. காமராசர், கருப்பு மலர்கள், அகிலம். இப்போ சித்திரப்பாவை சொன்னீங்களேண்ணா, சித்திரம் அழகாக இருக்கும், அகிலம் ஃபுல்லாக இருக்கும், அகிலம் அகிலம் அப்படின்னு அகிலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவேன். அப்புறம் சில நேரத்தில் சில மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, காந்தம் போல் இருப்பாங்க, ஜெயகாந்தன், காந்தன், ஜெயம், அப்படி ஞாபகம் வச்சுக்குவேன். இப்போ நீங்கள் சாகித்ய அகாடமி புக்கு இருக்குது இல்லை, அப்போ புக்குக்கும் ஷார்ட்கட் தான் வச்சுருப்பேனே தவிர நான் எதையும் மனப்பாடம் பண்ண மாட்டேன். ஓகே, எல்லாத்துக்கும் அந்த புக்கோட ஆத்தருக்கு ஏதாவது ஒரு ஆன்சருக்கும் கொஷினுக்குமான ஷார்ட்கட் தான் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்களே தவிர ஆமாம் புதுசாக எதுவும் யோசிக்க மாட்டேன். வெளியே போக மாட்டேன், ஒரு அந்த மாதிரிலாம் ஒரு யோசிக்க மாட்டேன், வெளியே போகவே மாட்டேன். இப்போ தமிழ் ஒலி கவிஞர் தமிழ் ஒலின்னு இருக்கும், அவருக்கு இப்போ ஒரு 10 புக்கு இருக்கும். அந்த 10 புக்குமே ஷார்ட்கட் வச்சுக்குவேன். ஒரு சிலை இருந்துச்சு, சிலைக்கு கீழே ஒரு கவிஞர் இருந்தார், 2 பொண்ணுங்க வந்து லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அதனால் உடனே என்ன பண்ணுறாரு, தமிழர் சமுதாயம்லாம் வந்து பார்க்குறாங்க. அவர் நான் மே மாதம் வந்தோடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ஒரு கிளியும் குருவியும் வந்து மேரேஜ் பண்ணிக்காத, மேரேஜ் பண்ணலாம் தான் நீ ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிடுச்சு. இவ்வளோ தான் ஷார்ட்கட்டு நான் வச்சுருக்கிறது. இந்த சிலைங்கிறது நிலை பெற்ற சிலை, அந்த அவரோட புக்கு. சிலைங்கிறது நிலை பெற்ற சிலை, கவிஞருங்கிறது கவிஞனின் காதல். 2 பேர் வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல, ஒன்று மாதவி வீராயி, மாதவி காவியம். வீராயின்னு ஒரு புக்கு, மாதவி காவியம். ஒரு கிராமத்து பொண்ணு, ஒரு சிட்டிகள், 2 பேரும் வந்து லவ் சொல்லியிருக்கிறாங்க. தமிழர் சமுதாயம் அது ஒரு புக்கு பேர், தமிழர் சமுதாயம்லாம் வந்து பார்க்குது. அப்புறம் மே மாதம் வரட்டுன்னு சொல்கிறாங்க, மே தினமே வருகங்கிறது. அப்புறம் கண்ணப்பனின் கிளிகள் குருவிப்பட்டி, ஒரு கிளியும் குருவியும் வந்து லவ் பண்ணாத, அப்போ தான் ஒளி வீசிகிட்டே இருப்பேன். அப்படி நம்ம ஆமாம், பெரிய ஒரு நிறையா புக்கு வருதுன்னா இப்படி ஒரு கதை மாதிரி வச்சுக்குவேன். ஒரே ஒரு லைனு தான் அப்படின்னா அந்த லைனுக்கு தகுந்த மாதிரியே வச்சிடணும். மொதல் வார்த்தையை மொதல் எழுத்துக்கூட பொறுத்து, இதுலேயே அகிலம் அகிலம் ஃபுல்லாக சித்திரம் இருக்கும், அப்படி பொறுத்திக்கங்க. ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் வைக்க போனீங்களா அது ரொம்ப குழப்பம், டேஞ்சர் உருவாக்கிடும் அப்படின்னு நினச்சிருவேன். அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்குதான்னு பார்ப்பேன். இப்போ இந்த டால்ஸ்டாய்ங்கிறப்ப டால்னா 10ன்னு வச்சுக்க, ஃபீனிக்ஸ் பண்ணேன், ஃபீனிக்ஸ் 5 ரூபா, டால் 10 ரூபா. அந்த டாலுங்கிறது பெருசாக இருக்கும். அப்போ அந்த 5 10ங்கிற கான்செப்ட்டு, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நான் ஷார்ட்கட் வச்சுட்டேன். அந்த ஷார்ட்கட் எனக்கு எங்கே ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, இப்போ நான் எல்லா தடவையும் தமிழில் 85 எடுத்துகிட்டு இருந்தேன்ல, அதை 95 கூட்டிகிட்டு போனது அந்த ஷார்ட்கட் தான். ஓகே, ஷார்ட்கட். அந்த ஷார்ட்கட் வந்து உங்களை எங்கே புஷ் பண்ணிருச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, கிளியரிங் ஜோனுக்கான எக்ஸ்ட்ரா புஷ் வந்து எனக்கு அது கொடுத்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிற பாயிண்ட். இனிஷியல் ஸ்டேஜில் அது கஷ்டமாக இருக்கும், என்னடா அது ஷார்ட்கட் எல்லாத்துக்கும் வைக்க முடியல. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஷார்ட்கட் வச்சுன்னா இது ரொம்ப ஈஸிங்கிற மைண்ட் செட். இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ அந்த நீங்கள் நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து இலக்கியம், அப்புறம் வந்து உரைநடை சம்மந்தமாகவே, செய்யுள் உரைநடை சம்மந்தமாகவே இருக்குது. இப்போ அதோட வெயிட்டேஜ் குறைச்சிட்டாங்கல்ல, இதுக்கும் அந்தளவுக்கு படிக்க வேண்டி இருக்கா? கம்மியாக படிக்கணும், புரிதலோட படிக்கணும். ஓகே, புரிதல் தான் முக்கியம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, வினையச்சத்தை எடுத்து கமாப்புள்ளி, அந்த கமாப்புள்ளி ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா, பிரித்தெழுதுக சொன்னால் நம்ம இப்போ ஒன் சைடாக படிச்சுட்டு போயிடுவோம். அரும்பெறல், அருமை கொட்டல் பெறல் அப்படியே படிச்சுட்டு போடாது, ரிவர்ஸ்லையும் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஈருருவர் அது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா டக்குன்னு தெரியாது. ஓகே, ஈருருளினா என்னன்னே நமக்கு தெரியாது. ஈருருளினா மிதிவண்டிக்கு ஃபஸ்ட்டு பேர் ஈருருளின்னு தான் வச்சாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம கான்செப்டாக படிச்சிடணும். எது முக்கியமாக இருக்குது, எது நமக்கு டக்குன்னு மறந்து போயிருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நோட் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கு தனி செக்ஷனே நான் வச்சுக்குவேன். இதெல்லாம் ஈஸியானது, இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளை ஏமாற்றக்கூடியது. ஏமாத்துறது நம்ம இன்னும் எக்ஸஸாக கம்பல்சரியாக ரிவிஷன் கொடுத்துக்குவேன் நான். அதனால் படிக்கிறப்ப புரிதலோட படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் இந்த தடவை ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. எனக்கு இப்போ இந்த ஒரு கொஷின், இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான கொஷின் கூட, பட் ஸ்டில் என்னென்னா, தமிழ் வந்து போன தடவை வந்த மாதிரியே வந்துருச்சுன்னு வச்சுப்போமே, ஒரு வேளை வந்துருச்சு அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டமாகவே வந்துருச்சு கம்பேர்ட் வித் இங்கிலீஷ், கொஞ்சம் கஷ்டமாகவே வந்துருச்சு அப்படின்னா, ஸ்டில் அந்த 95+ அப்படின்ற 90+ இல்லை 95+ன்ற மேஜிக் நம்பர் பாசிபிளா உங்களுக்கு? ஆஸ் பர் நியூ சிலபஸ் உங்களுக்கு சிலபஸ், அதாவது இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 95 அப்படிங்கிறது பாசிபிள் தான். ஆனால் போன தடவை அது பாசிபிள் கிடையாது. ஓகே, நானே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா போன தடவை கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, நாங்கள் 90 போகிறதே பெரிய விஷயங்கிற மாதிரி ஆயிடுச்சு அது. ஆனால் ஜிஎஸ்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, ஓகேங்களா, அங்கே வந்து தமிழ் வரது ஜிஎஸ்ல மேனேஜ் பண்ணிட்டோம். இந்த மெயின்ஸ்னு வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூ ஆகிடும். ஏன்னா அது போஸ்டிங்கே மொத்தமாக ரேங்க்ல இருந்து மாற்றிடும் அப்படிங்கிறதுனால. பட் ஆனால் நெகட்டிவாக யோசிச்சு நம்ம படிக்க மாட்டோம். நெகட்டிவாக யோசிக்கிறப்ப ஒரு மாதிரி கம்மியாகுமே தவிர அதிகமாகாது. ஓகே, இப்போ இந்த ப்ரிலிம்ஸுக்கு சிலபஸ் பேஸ்டாக வர்றப்ப கஷ்டமாக இருந்தாலுமே அந்த மேஜிக் நம்பர் பாசிபிள் ஆகும், ரீச் பண்ண முடியுமா? அது 95 கண்டிப்பாக எடுக்கலாம், தாராளமாக எடுக்க முடியும். 100 அப்படிங்கிறது இம்பாசிபிள்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இலக்கணம் உங்களை எந்த இடத்துல குழப்பம் காலவாருன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் 95 உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா, ஓகே, நீ உன்னால் எவ்வளோ புஷ் பண்ண முடியுதோ அவ்வளோ புஷ் பண்ணு.
ஓகேங்களா? எத்தனை மெட்டீரியலு, எத்தனை சோர்ஸு, என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நோட்டு போட்டு எழுதுங்க. டிஃபைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ப்ராப்பராக டிஃபைன் பண்ணுங்கள், ப்ராப்பராக டைம் டேபிள் போடுங்க, ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள். அவங்கன்னா நம்மளை ஃபெயில் ஆகுறது, யார் நினச்சாலும் உன்னை ஃபெயில் ஆக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜை உருவாக்கு. ஓகே. அப்படி எப்படி ஒன்றால் யார் நினச்சாலும் உன்னை விட ஒரு மார்க்கு அதிகமாக எடுக்க முடியாத ஒரு ஸ்டேஜை உருவாக்கு. இன்றைக்கி நீ தோற்று போகலாம், ஆனால் எண்ட் ஆஃப் தி டேல உன்னால் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு தோத்தது லைஃப்பை ஒன்றை மாற்றிடாது. இல்லை, ரீசெண்டாக அந்த ஐபிஎல் ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப்ஸில் ஸ்ரேயாஸ் ஐயர் சொல்லியிருப்பாரு, வி லாஸ்ட் தி பேட்டில் நாட் தி வார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியோட நம்ம ஃபங்க்ஷன் ஆகணுன்றது பெட்டராக இருக்கும். பரீட்சை என்னைக்கும் அன்னைக்கு வரைக்கும் நீ தோக்க மாட்டேன். பரீட்சை என்னைக்கும் அன்னைக்கு வரைக்கும் படிப்பை நிறுத்தாத. ஓகே. வேலை என்னைக்கும் அன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்கிறத நிறுத்தாத. ஓகே. எந்த நெகட்டிவ் எண்ணமோ உனக்கு ஒரு மார்க் வாங்கி கொடுக்காது. ஓகே. உனக்குன்னு மட்டுமே இருக்கிற டேலண்ட் அது உன்ட்ட மட்டும்தான் இருக்கும். யார் நினச்சாலும் அதை உன்ட்ட வந்து பறிக்க முடியாது. அதே மாதிரி தான் உன்னோட கல்வி. கல்வி இல்லாத ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி நான் முன்னாடி வந்துடுவேன் அப்படின்னு எதை வச்சுருக்கிறேன்? எதுவுமே கிடையாது. சண்டைக்கு வராதுக்கு முன்னாடி நீ யோசிக்கலாம், சண்டை போடலாமே. நம்ம சண்டையில் இருக்கிறோம். சண்டையில் இருக்கிறப்ப சமாதானம் பேசுகிறதுக்கு இடம் இல்லை. நீ எனக்கு நான் அடிக்க வரதுக்கு முன்னாடி நீ அடிச்சிட்டிய அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை. இவன் என்ன எக்ஸ்ட்ரா கத்தியெல்லாம் வச்சிருக்கிறா, எக்ஸ்ட்ரா துப்பாக்கி வச்சிருக்கிறாரு கேட்க முடியாது. எதுவுமே கிடையாது. எந்த இடத்துலையுமே நீ தோற்று போக மாட்டேன்னு ஃபஸ்ட்டு நம்பு. ஓகேங்களா? நீ தோற்று போயிடுவ அப்படின்னு டெய்லி நினச்சிட்டு இருக்கிற. கொஷின் கஷ்டமாக வந்துடும், டெய்லி நினச்சிட்டு இருக்கிற. மார்க் கம்மியாக இருக்குது, போஸ்டிங் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் டெய்லி நினச்சிட்டு பாஸ் ஆகிடுவேன். இது எதுவுமே உன்னை பாஸ் பண்ண வைக்காது. உன்னோட நாலேஜு, உன்னோட மார்க்கு, உன்னோட ப்ராப்பரான டெஸ்ட் சீரீஸு, ப்ராப்பரான டைம் டேபிள். ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்தால் யார்கிட்டையும் ஒருத்தர் போய் பேசாத. உனக்கு ப்ராப்பரான ஒரு வழியை சொல்கிற ஒரு பர்சன்ட்டை பேசு. அந்த ஒரு பர்சன் இருந்தால் போதும். உனக்கு 50 ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேவையே கிடையாது. என்னை பார்த்துக்கிட்ட அண்ணா, பரியண்ணா, யுவனேஷ் அண்ணா, ஸ்ரீதர் அண்ணா, வினோத் அண்ணா, இவங்க யாருக்கும் நான் ஒரு விஷயம் கூட பண்ணினதே இல்லை. அவங்களாம் என்னோட பெரிய ஆஃபீஸர்ஸ். அவங்க ஏன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோடய ஸ்டேஜில் அவங்க ஒரு நாள் இருந்தாங்க. அதனால் என்னோடய சூழ்நிலை எங்களுக்கு புரியுது. அவங்க என்னை பார்த்துக்கிட்டாங்க. பரிய நான் என்கிட்ட கேட்டது ஒன்று தான், உன்னால் முடிஞ்சால் ஒரு 10 கஷ்டப்படுற பசங்களுக்கு என்ன பண்ணு, ஒரு நல்ல கைட்லைன்ஸ் கொடுத்து அவங்கள பாஸ் பண்ண வச்சு. இன்னும் ஒரு 6 மாதம் அந்த கைட்லைன்ஸ் கொடுப்பியா? அதுக்கப்புறம் 50 வருஷத்துக்கு அவன் லைஃப் அவன் கையில். நீயே நினச்சாலும் 50 வருஷம் அவனை பார்த்துக்க முடியாது. ஆனால் அவன் வாங்குகிற வேலை அவனவே, அவன் குடும்பம், அவனை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்கும் அப்படிம்பாரு. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். என்றைக்கும் நம்ம தோற்று போக மாட்டோம். தோற்று போகாத ஸ்டேஜை இப்படி வருது அப்படின்னு வச்சுக்கோ, அதை அக்செப்ட் பண்ணிக்கும். என்னைக்காவது நம்ம தோக்குறோம் அப்படின்னா, ஆமாம் இன்றைக்கி தோற்றுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்து. ஃபஸ்ட்டு குரூப் 4, ரெண்டாவது இப்போ ரீசெண்டாக 2019 இதில் குரூப் 4 ஃபெயில் ஆனால் அடுத்த நாள் படிக்க ஆரம்பித்தோம். குரூப் 1 ஃபெயில் ஆனால் அடுத்த 2 நாளில் அழுந்துட்டு படிக்க ஆரம்பித்தோம். அந்த ஃபயர் தான் என்ன அந்த பரீட்சை கூட்டிகிட்டு போணுச்சு நான் நம்புகிறேன். ஓகே. அந்த குரூப் 2 பரீட்சை இருக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அந்த அளவுக்கு வந்து டெடிகேஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும். நீங்கள் ஃபீல் கண்டிப்பாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச பரியண்ணாவோ யுவனாஷனாவோட வாயிலிருந்து உனி நம்மளால் பாஸ் பண்ண முடியாதுடா, நம்மக்கிட்ட டைம் இல்லைடா, நம்ம தோத்துட்டேன்டா, நம்மளோட படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறான், ஒரு நாள் கூட சொன்னதில்லை. ஓகே. ஒரு வாரங்குதா, ஒரு வாரங்குது பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணு, ஆரம்பி இன்றைக்கே ஆரம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 நாளுக்குது, 4 நாளுக்குது ஆரம்பி, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் அப்படின்றதான் அவங்க சொல்கிற ரொம்ப போதும். நம்மகிட்ட ஆல்ரெடி ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கும், ஏதோ ஒரு நாலேஜ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. படிப்பு என்னைக்கு நம்மளை கைவிட்டுறாது. ஓகே, பரவாயில்ல படி அப்படிம்பாரு. இப்போ யுவனேஷனாவும் பரியனாவும் குரூப் 1 படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. அவங்க குரூப் 2ல இருக்காங்க, யுவனேஷன் ஆர்பியில் இருக்காரு, இருந்தாலும் அவங்க படிக்கிறாங்க. ஓகே. கண்டிப்பாக அது படிப்புங்கிறது ஒரு சந்தோஷம். அதை நீ நான் அனுபவிச்சிட்டீங்கன்னா வச்சுக்குவேன், படிக்கிறதுலே தான் இருப்பேன். படி. ஆனால் பயம் இருக்கும். எனக்கும் இனிஷியலில் அந்த பயம் இருந்துச்சு, இப்போவும் பயம் இருக்கும். இப்போவும் பரிச்சைன்னா நமக்கு கண்டிப்பாக பயம் இருக்கும். அந்த பயத்தை நீ ஓவர் கம் பண்ணி டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி எந்த இடத்துல தோற்றும் போகாத. ஒரு சின்ன குழந்தை உனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்க. அதுதான் கல்வி. உன்னோட சின்ன இங்கே உனக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா கூட, உன்னோட பெரியவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க கூட, யாருனே தெரியாத ஒருத்தங்க ஒரு நல்ல சோர்ஸை சொல்கிறாங்க அப்படின்னா கூட என்ன பண்ணு, அதை பொட்டன்ஷியலாக ஏற்றுக்கிட்டு உன்னால் முடிஞ்சளவு அதில் ஃபோக்கஸ் பண்ணு. உன்கிட்ட இருக்கிற விஷயத்த மறந்துடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஓதலில் சிறந்தது கற்றது மறவாமை அப்படின்னு சொல்லுவாங்க, முதுமொழி காஞ்சியில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் எதையுமே மறக்காத. ஓகேங்களா? ப்ராப்பராக படி, ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணு. எண்ட் ஆஃப் தி டேயில் நம்ம தோக்க மாட்டோம். தோக்க முடியாத ஒரு ஸ்டேஜை நீ உருவாக்கி வச்சுருக்கணும் அந்த இடத்துல. ஓகே. அண்ணன் நடந்தாலும் சரி, கத்தி இல்லையா துப்பாக்கி இருக்குது, துப்பாக்கி இல்லையா கை இருக்குது, கை இல்லையா ஒளிஞ்சு நின்னாவது கல் எடுத்துட்டாவது நான் பொழைச்சிக்குவேன், நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருங்க. ஓகேங்களா? அண்ட் என்னோட லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி கொஷின் என்னென்னா, பாட்காஸ்டோட எனக்கும் வந்துட்டோம். லைக் ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ குரூப் 4க்கு வந்து ஒரு மாதம் இருக்குது, ஆவரேஜாக ஒரு மாதம் இருக்குது. குரூப் 4 தமிழ் ஆஸ்பிரன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு மாதம் இதை மட்டும் பண்ணுங்க அப்படின்ற பேட்டர்னில் ஒரு 4 சஜஷன். அதே மாதிரி குரூப் 2 அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு 2 மாதத்தில் வரப்போகுது, ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாதத்தில் வரப்போகுது. இப்போ அந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு 2A ப்ரிலிம்ஸுக்கு தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸு பண்ண வேண்டிய ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை மட்டும் ரொம்ப ப்ராப்பராக இதுதான் எண்டு நோட், இதுலேருந்து இதை மட்டும் எடுத்துகிட்டு போங்க, இதை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மேஜிக் நம்பரை ரீச் பண்ணிட முடியும் அப்படின்ற அந்த ஹோப்புக்கான
ஸ்ட்ராட்டஜி மாதிரி எனக்கு ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு சிலபஸை மனப்பாடம் பண்ணிவிடு. எத்தனை வார்த்தை, எத்தனை டாபிக், எத்தனை தேவை, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், இதெல்லாம் தெரியவே தெரியாது, இதெல்லாம் இதுக்கு மேலே தான் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணிவிடு. 2வது டிசிப்ளின், ஒழுக்கம் இல்லாத நீ எந்த விஷயத்தை பண்ணினாலுமே நம்ம முன்னேறவே முடியாது. சிலபஸ் ஒன்று, ரொம்ப டிசிப்ளின், ப்ராப்பராக டைம்லி டிசிப்ளின் இருக்கு. 3வது சோர்ஸ் தான் ஸ்கூல் புக்ஸ். ஓகே, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாக முடிச்சிரு. கொஷின் பேப்பரை நம்ம படிக்கணும், அது படி ஒன்று கிடையாது. அதுக்கு தான் தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபுல்லாக முடிச்சிரு. ஓகேங்களா? அடுத்தது இதே ஒரு மெட்டீரியல், இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியலில் முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அட்லீஸ்ட் PDF கிடைச்சா கூட பரவாயில்ல. 100% படிக்கலாம் பரவாயில்ல, 90% படி, 90லாம் பரவாயில்ல, 70 படி, 70லாம் அப்புறம் 50வது படி. நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு எட்ஜ். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இது அங்கங்கே படித்ததை ஒரே இடத்துல ரிவிஷன் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர், நீ எங்கே டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஃப்ரீயாக கொஷின் பேப்பர் கிடைக்கலாம். அந்த கொஷின் பேப்பரை கொஷின் ஆன்சராக மனப்பாடம் பண்ணு. அது உனக்கு கம்பல்சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷினை கேட்ட ஆன்சரை கேட்டால் கொஷினும் சொல்ல தெரியணும். ஓகேவா? ரிவர்ஸில் படி. அப்படி படிச்சின்னா குரூப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2 வரப்போ இது கூட எக்ஸ்ட்ரா 2 ஆட் பண்ணிக்க. என்ன? எய்ம்டிஎன்னோட சோர்ஸை இல்லை ஆட் பண்ணிக்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பழைய கொஷின் பேப்பர், இப்போ இந்த கொஷின் வந்தாவே இந்த கொஷின் பேட்டர்ன் உனக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓகேங்களா? பயம் இல்லாமல் படி. ஃபஸ்ட்டு பயம் அப்படிங்கிறது நீ ஒன்றை ஓவர் கம் பண்ணிவா. நீ மற்றவங்கெல்லாம் பீட் பண்ணாத, ஒன்றை பீட் பண்ணு. ஃபஸ்ட்டு பயம் இல்லாமல் இரு. ஃபோன் நோண்டாமல் இரு. டைமை வேஸ்ட் பண்ணாத இரு. காலையில் எந்திரிச்சிட்டு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சினா வச்சுக்க, அந்த டே அது 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். 3-4 மணி நேரம் எந்திரிக்கிறது ஒரு நாளும் உன்னை விட்டு கொடுக்காது யார்கிட்டையுமே. நீ இன்றைக்கி 0% இருந்தால் பரவாயில்ல, நாளைக்கு 1% நாலேஜ் வரும்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளாக கடத்தி ஒரு நாள் நம்ம ஜெயிச்சிடலாம். அந்த ஒரு நாளுக்காக காத்துட்டு இருக்கணும். நீ அந்த ஒரு நாள் வராது அப்படின்னு நம்பிடாத. ஒரு நாள் வரும், அதுக்காக காத்துட்டு இரு. இந்த ஓடு மீனோட ஒரு மீன் வரும் வரை காத்திருக்கோம் கொக்குன்ற மாதிரி நம்ம வந்து நமக்கான டே அப்படின்ற மொமெண்ட் வரைக்குமே கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளினாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும்னு. 2வது வந்து இப்போ குரூப் 4லேருந்து குரூப் 2 போகிறப்ப எக்ஸ்ட்ரா எய்ம்டிஎனோடதும் இன்னொன்று என்ன சொன்னீங்க? எக்ஸ்ட்ரா எய்ம்டிஎனோட கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் இது 2 ஆட் பண்ணு. ஓகே, ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சுட்டுல, இதெல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டுல, டெஸ்ட்டு எழுதிட்டுல, அப்புறம் இதுக்கு இதே படிக்கிறேன். திரும்ப புதுசானா அதை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணு. ஓகே, ஆட் பண்ணி அதை நம்பர் 1 உருவாக்கி கொடு. ஓகே, அதில் நீ நம்பர் 1 இரு. ஓகே, நான் சொல்கிறத நிறைய விஷயத்த 100ல் 80% பேர் ஃபாலோ பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, அவங்க யோசிக்கிறப்ப நீ ஃபாலோ பண்ணிவிடு. ஓகே, அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஸோ இப்போ அந்த எக்ஸிக்யூஷனை ப்ராப்பராக பண்ணுறப்ப ஆப்வியஸாக அந்த மேஜிக் நம்பரை உங்களால் ரீச் பண்ணிட முடியும்னு நீங்கள் சொல்கிற பாயிண்ட், ரைட்? அதுதான். ஓகே, ஸோ பார்த்துட்டு இருக்க ஆஸ்பிரன்ஸுக்கும் இது நல்ல டேக்காவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த எபிசோட் அப்படின்றது எனக்கு ஒரு மாதிரி எனர்ஜி ரொம்ப ஜாலியாக இருந்தது. லைக் நாங்கள் பெருசாக பேசிக்கிட்டது இல்லை, நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்க்குறோம் ஆக்சுவலாக. பட் நான் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன் அவர்கிட்ட ஒரு நாளாக அதை நேராக இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு. அண்ட் அண்ணா ஆஸ்பிரன்ஸ் மூலிமா அதுவும் நடந்துருச்சு. ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம வழக்கமாக சொல்கிறது தான் என்னென்னா, யோசிக்கிறதை தாண்டி ஒரு ப்ராப்பரான டிசிப்ளினோட, ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியோட, ப்ராப்பரான சோர்ஸஸ் டிஃபைன் பண்ணி ரொம்ப கரெக்டாக ப்ரிசைஸாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சக்ஸஸ் இருக்கும். ஸோ எகெயின் அவர் சொன்னதில் நான் எடுத்துக்கிட்ட பாயிண்ட் என்னென்னா, நான் குரூப் 4 முடிஞ்சால் அடுத்த ஒரு நாளில் உட்காந்து அடுத்த எக்ஸாம் ஆரம்பிச்சிடுவேன், குரூப் 1 முடிஞ்சால் அடுத்த நாளில் உட்காந்து அடுத்த எக்ஸாம் ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்றப்ப எனக்கு புரிஞ்சது என்னென்னா, இந்த விக்ரமாதித்யன்ற ஒரு படம் வரும். நான் நிறைய படம் பார்ப்பேன் ஆக்சுவலாக, எனக்கு எது இருந்தாலும் படம் ரெஃபரன்ஸ் டக்குன்னு கிளிக் ஆகும். அதனால தான் நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். என்னென்னா அதில் வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து சப்போஸ் ஹீரோ பேர் மறந்துட்டேன், துல்கர் சல்மானும் இன்னொருத்தர் வருவார், அவரு கேமியோ ரோல் ப்ளே பண்ணுவார். ஸோ துல்கர் சல்மான் என்ன சொல்லுவார்னா, யாரெல்லாம் வந்து விழுந்த உடனே திரும்ப எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டு ஓடிட்டே இருக்காங்களோ அவங்க வந்து சக்ஸஸை ரீச் பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் அது வந்து அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றது தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ ஆஸ் இட் இஸ் தமிழ் பொறுத்த வரைக்கும் இதே பாசிட்டிவான மைண்ட் செட்டோட தமிழ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ணா நகர் ஆஸ்பிரன்ஸ் சார்பாக தமிழ் எடுக்கிற ஆஸ்பிரன்ஸ் வந்து தமிழோட அந்த மேஜிக் நம்பரை ரீச் பண்ணுறதுக்கு வி விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அண்டு இந்த தமிழ் இங்கிலீஷ் கான்ட்ரவர்சி அப்படின்றத தாண்டி அதோட கிரே சைடு, அதோட டிஸ்கிரிமினேஷன்ஸு, இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்றத தாண்டி அவர் ப்ரோஷனமாக தான் நம்மக்கிட்ட இது இருக்குது, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறனால இதுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் இந்த ஐடியாவே எங்களுக்குள்ளே நிறைவாச்சு. லைக் தமிழ் இங்கிலீஷ் அப்படின்றப்ப சரி தமிழுக்குன்னு தனியாக ஒரு பாட்காஸ்ட், இங்கிலீஷ் தனியாக ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு இந்த பாட்காஸ்ட் நாங்கள் நினச்ச அச்சீவ்மெண்ட்டை கொடுத்துட்டோன்னு ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் நினச்ச விஷயத்த சொல்ல வந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லிட்டோன்னு ஃபீல் பண்ணுறோம். இன்னும் ஒரு வித்தியாசமான எபிசோடில் உங்கள் ஆஸ்பிரன்ஸ் எல்லாரையுமே மீட் பண்ணுறோம். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.